ஹே கைஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனலை பற்றி வீடியோ போட்டு ஒரே வீடியோ தான் போட்டு வச்சுருப்பேன் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா பழைய வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எடிஷன், அதாவது 1 hour to 1.5 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணி இதில் போடலான்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா காட் பாஸோட நான் இப்போ போட்ட கடைசி சாப்டர்ஸ் வரையும் நான் மூவி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க டைம் பாஸ் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ஸில் ஒரு பில்டிங் தாங்க அமைச்சிட்ருக்காங்க. அந்த பில்டிங்குள்ளே பார்த்தா யாரோ சமைச்சிட்ருக்காங்க பாருங்கள். அதே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு யாரோ தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க, சியோன் ஏந்திரு ஏந்திரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்போ செம்ம தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கொட்டாயை விட்டு நல்லா ஏந்து பார்க்குறா. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிச்சுட்டு ஓடி போயிட்டு பாத்ரூமில் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளியே வந்துட்டு அம்மா கொஞ்சம் என்னோட பிங்கில் ஓடி எடுத்துட்டு சொல்லும்போது, அடியே இந்த வாட்டர் 2 வாட்டி அதை போட்டுட்டின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல எடுத்துட்டு வாங்க நான் அதை போட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, எத்தனோட தூக்கிதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ஹுட்டியை மாட்டிக்கிட்டு ஐயோ லேட் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரமாக மேக்கப் போடணும், அந்த கொரியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுட்டு அவள் தானே பார்த்துட்டு இருக்கா. லிப்டிக்கில் ரெட்டு போடலாமா பிங்க் போடலாமா, ரெட்டே போட வேணாம் பிங்க் போடுவோம் அதுதான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிங்க் போடுறா. ஐயோ கிளம்பணும் அம்மா சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு, அம்மா என்னோட ஜிட்சு அகாடமிக்கான யூனிஃபார்ம்லாம் துவச்சி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, தோச்சிட்டேன் சரி சீக்கிரமாக சைஸ் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, சீக்கிரமாக கிளம்ப லேட் ஆயிடுச்சு சொல்லும்போது, சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது, என்னம்மான்னு சொல்லும்போது, சரி உனக்கு சீஜன் மேலே உனக்கு அப்படி என்ன கேர் எடுக்கிறேன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லும்போது, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரில நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா நல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்க சந்தோஷம் தான் சொல்லும்போது, ஐயோ அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கொஞ்சம் நீங்கள் வர முடியுமான்னு சொல்லும்போது வரா. சரி என் பொண்ணு அவன் பார்க்கணும்னா கண்டிப்பாக டிசர்வ் பண்ண பர்சனாக இருக்கணும், அவன் டிசர்வ் பண்ண பர்சனாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நான் அவர் கூட அனுப்பிச்சி விடுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லும்போது, ஐயோ அப்பா நீங்கள் நினைக்கிற மேலே நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படியா சரி உங்களுக்கு தான் ஹெல்ப் வேணும்னா ஆல்மெண்ட் கேட்டுன்னு சொல்லுவோம். ஆமாப்பா எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுது சொல்லும்போது, 10,000 எனக்கு கிட்டத்தட்ட உங்ககிட்ட 73,000 கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது, கொஞ்சம் நவந்து போறியா சூடாக இருக்கு பற்ற போதுன்னு சொல்லும்போது, அப்பா 23,000 கொடுத்துருக்கீங்க ஆனால் எனக்கு இப்போ 10,000 தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, 10,000 இல்லை இருக்கிற காசு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த காசு எடுத்துகிட்டு போய் நல்லா செலவு பண்ண கிட்டத்தட்ட 5,654 ரூபா இருக்குது, அதுவே உனக்கு போதும்னு சொல்லும்போது, சரிப்பா நான் கிளம்புறேன் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போமா உனக்கு டைம் ஆயிருக்குல்ல அவ்வளோ இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை டைம் ஆச்சு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. அது வீட்டில் போய் காலிங் அடிக்கிறா பாருங்க. காலிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக வெளியே வருவான்னு சொல்லிட்டு அவதின பார்த்துட்டு, சீசன் எதுக்கு நீ இவ்வளோ லேட்டாக எடுத்துக்கிற, சரிவா நம்ம கிளம்பலாம் எதுக்கு என் மெசேஜ் பார்க்கலன்னு சொல்லும்போது, சீசனா நான் அவங்க அப்பா அம்மான்னு சொல்லும்போது, ஐயோ நான் பயந்துட்டேன் மாஸ்டர் அந்த மாதிரி அப்பா அவன் எங்கே காணாமல் போயிட்டான்னு சொல்லும்போது, அவன் காணாமலாம் போல அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, கிளம்பிட்டானா எவ்வளோ ஆச்சு சொல்லும்போது, அவன் தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் கிளம்பி இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ஆமாம் இன்னும் ஒரு 20 minutes இருக்குன்னு சொல்லும்போது, ஓகே ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் உங்கள் ஸ்டூடெண்ட்கிட்ட அப்படி பேசாதீங்கன்னு சொல்லும்போது, சரி மன்னிச்சுக்கோ சீக்கிரமாக போனால் நான் பிடிச்சிடலாம் நீ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அவரும் பார்க்குறா, அடியே மின்னல் மாதிரி சும்மா பிச்சுக்கிட்டு போகிற உண்மையில போட்டு செம ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான்னு சொல்லும்போது, இல்லை அவன் என் கண்ணில் மட்டும் மாட்டாமல் இன்னைக்கு தப்பிக்கிட்டோம், அவன் இன்னைக்கு உயிரோடவே இருக்க மாட்டான், இன்னைக்கு அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்துட்டு இருக்கான் அந்த கும்பல் எங்கே இருக்கான்ட்டு. அவ்வளோதான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அது இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அப்படியே நம்ம ஈர மேலே பாஞ்சு அப்படியே கழுத்து பிடிக்கிறான். அடே பண்ணி யாரு கட்டுற இவ்வளோ வேகமாக நீ கிளம்பி போறேன்னு சொல்லும்போது, பண்ணின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா மனசில். அவனுக்கு ஹீரோ அசால்ட் நடந்து போயிட்டு இருக்கான். அடே நான் ஒரு டைட்டில் பிடிச்சிருக்கேன் அசால்ட்டாக போய்ட்டு சொல்லும்போது, நீ தினமும் இதான் பண்ணுறேன், தினமும் லேட்டாகவும் எழுந்திரிச்சு வர, எனக்கு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும், இந்த மாதிரி லேட்டாக போனால் எனக்கு வேலைக்கு கேட்காது, அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் பேசிட்டு இருக்கான். அவளை பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டே இருக்கா, ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம் வெக்கப்பட்டுட்டு அவளை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கீழே இறங்கிறா. உனக்கு விஷயம் தெரியுமா நான் ஒரு அகாடமியில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லும்போது, சரி நீ ஏன் நான் பண்ணுற மெசேஜ் எதுக்குமே நீ ரிப்ளை பண்ண மாட்டேற, அது மட்டும் எனக்கு சொல்லு, நீ கேமே என்ன விளையாடிட்டு இருக்க, ஸோ நீ இங்கே பாரு நான் அகாடமிக்கு போகிறது கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு சொல்லும்போது, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது இல்லாமல் இங்கே பாருறா நீ எவ்வளோ வெயிட்டாக இருக்க, கொஞ்சம் நீயே பாரு ரொம்ப அதிகமாக வெயிட் போட்டுட்ட, நீ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணு, நீ ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா ஸ்லிம் ஆகிட்டா நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்ப, கொஞ்சம் நீ ஒர்க் அவுட் பண்ண மட்டும் ஆரம்பின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பார்க்கலான்ற ஒழுங்கா என் கூட ஜிம்முக்கு வர வெளியே ஆரம்பி என் கூட ஜிம்முக்கு வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ கார் மாதிரி வந்துட்டு இருக்கு, அவரு பார்த்துட்டே இருக்கான். நம்பிடுவோம் சைடில் பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கும்போது, ப்ளீஸ் என் கூட ஜிம்முக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஈரப்பத்தை டக்குன்னு மூஞ்சில் கை வச்சு ஒரு இழுக்கிறான் பாருங்க. அந்த ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஈரப்பு தான் அவளை இழுத்துறான். அவள் எப்படி இழுத்தான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அடே எங்கேயோ ஓரமாக போய் சாவுங்கடா என் முடியா கச்சான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்குமோ, உனக்கு தான் ஓவரா தெரியல, நீ இருக்கிற சைஸுக்கு 2 பேக் வேணுமா, சரி கூட நான் ஒரு பேக்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரோ பார்த்தீங்கன்னா அவகிட்ட இருந்து ஒரு பேக்கை வாங்கி ஈரப்பத்தை மாட்டிக்கிறான். அவளை பற்றி அப்படியே வெக்கத்தில் நின்று அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா.
பார்த்துட்டு வெயிட் பண்ணப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு என்னடா கேம் இது கொஞ்சம் கேட்ட சமயத்தில் நீ விளையாட மாட்டேன் சொல்லும்போது டேய் முட்டாள் எனக்கு காட்டுறேன் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதேமாதிரி ஸ்கூலில் காமிச்சிட்டேன் ஹீரோ ஸ்கூல் கிளாஸ் ரூமில் போய் உள்ளே உட்காரும்போது என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மன்னிச்சுக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி முன்னாடி பார்க்குறான் யாருன்னு சொல்லிட்டு பற்றி சொல்கிறான். என்னடா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன், நான் அவனும் ஃப்ரெண்டு கிடையாது, நான் அவனும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே இருக்க எல்லாருக்கிட்ட இருந்தும், அதுக்கு நீ எனக்கு கொடுக்குற ஃபீஸ் தான் காசு, இன்னைக்கு காசு தரும் என்ன பண்ண சொல்லும்போது நீ அடுத்த வாரம் எனக்கு கண்டிப்பாக வந்துடும் நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்னடா அடுத்த வாரம் எனக்கு வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போவே காசு வேணும், எனக்கு இப்போவே காசு கொடுத்தா கொடு, இல்லை நான் ஒன்று இங்கே கொண்டு இருப்பேன்னு சொல்லும்போது கவலைப்படாத நான் காசு கொடுத்துறேன், எதுவும் கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, நான் நாளைக்கு ஒரு காசு தந்துடுறேன்னு சொல்லும்போது அதுதான் சரி நாளைக்கு ஒழுங்க மாதிரி எனக்கு காசு கொடுக்கல நீ அவனை நிற்க மாட்டேன் நீ செத்துருவடா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் உனக்கு காசு கண்டிப்பாக கொடுத்துருவேன் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவன் ஃப்ரெண்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு நாளைக்கு வாங்கிட்டு ஒழுங்காக காசை கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம ஹீரோ ஃபோனே பார்த்துட்டு இருக்கான். ஃபோனே பார்த்துட்டு நினைக்கிறான் இவனுக்கு இன்னும் புரிய மாட்டேது, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட இவனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். சைடில் ஹீரோ திரும்பி பார்க்குறான். திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு இவனு சொல்கிறான் இவனுக்கு எல்லாரும் பார்த்து தான் இருக்கானுங்க ஆனால் எதுவும் நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு இவன் என்ன தான் பேசினாலும் இதோ அவன் எடுத்துக்க மாட்டான் சொல்லும்போது சரி கீழே போயிட்டு உடனே எனக்கு சாக்லேட் மில்க் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்கிட்ட தான் காசு இல்லையே, என்கிட்ட காசு இல்லை, நாளைக்கு தான் எனக்கு காசு வராது, நான் வேணா நாளைக்கு காசை தந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு டப்பால்னு அடிச்சிடறான். அடிச்சு அப்படி கீழே தள்ளி விட்டு அவனை என்ன பண்ணுறான்னா அப்படி போட்டு மிதிக்கிறான். ஒன்றும் தெரிஞ்சா நான் பேசுக்கு எதிர்பார்த்து பேசுவேன், உனக்கு அவ்வளோ தெரிஞ்சிச்சா ஒருத்த நீதான் உயிர் வாழ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சுட்டே இருக்கான் பாருங்க. சாகு நீ செத்து போடா, இங்கே உயிர் வாழ தேவையில்லை, எனக்கு பிரோஜனம் எவனை உயிர் வாழ தேவையில்லை, இனிமேல் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் அடி வாங்கி சாப்பிடான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோவும் பார்த்துட்டே தான் இருக்கான், அவன் அடிச்சிட்டு இருக்க ஹீரோவும் பார்த்துட்டு ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் எழுந்து வரான் இது வேலைக்கு எல்லாம் சொல்லிட்டு இதை கையில் ஒரு பண்ணு மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு வாயில போட்டு ஒரு திணிக்கிறான் பாருங்க. அப்படியே அவனை பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி தூக்கிடுறான் பாருங்க. இது நல்லா ஸ்பீடாக இருக்கும் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இதை ஒரு தலையை வச்சு அடிக்கிறான் பாருங்க. கீழே வந்துடுறான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, யாரும் இல்லைன்னு சொல்ல, ஸ்ட்ராங்காக இருக்க, நீ எல்லாரும் ப்ரொடெக்ட் தான் பண்ண தர, எல்லாத்தையும் புலி பண்ணக்கூடாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் போய் அந்த பண்ணை கீழே தூப்பிடுறான். அடே ஜின்ஜுன் உனக்கு அவ்வளோ தெரியும்ச்சா, உன்ன தெரிஞ்சு கேமல கை வைப்ப, இன்னைக்கு நீ சாக போறடா அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோடா, முதல்ல நீ ஸ்கூலுக்கு வர அது உண்மைதான், ஆனால் நீ ஸ்கூலுக்கு வரையும் உன் பேக் நீ எடுத்துகிட்டு வந்திருக்கியா இல்லை, ஸோ நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஸ்கூலுக்கு வர்றது ஜஸ்ட் எல்லாரும் புள்ளி பண்ணுறதுக்கு தான் எனக்கு நல்லா தெரியுது, நான் சொல்கிறது மன்னிச்சுக்கோ, ஆனால் நீ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இந்தமாதிரி வரது நீ வரது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும் என்னடா பேசிட்டே இருக்கணும் வாயில குத்துறான், பேசிட்டு இருக்குமோ அடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அடிச்சுட்டே இருக்கான் பாருங்க. நீ சாவுடா, இந்த முகத்தை வச்சுமே நீ யாரை பார்க்க நானும் பார்த்துட்டு இருக்கேன், இனிமேல் எவனுமே இந்த முகத்தை வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நல்லா அடி, இந்த முகத்தை எவனுமே நான் பார்க்க மாட்டான், திருப்பி இந்த கிளாஸ் தான் உட்காருவேன், எவனும் இந்த பார்க்கவும் மாட்டாங்க இந்த சண்டையை, எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு தான் இருப்பானுங்க, நீ என்ன அடித்தாலும் எவனும் ரியாக்ட் பண்ண மாட்டான், நானும் பெருசாக ரியாக்ட் பண்ண போகிறதில்ல, எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோன்னு சொல்லும்போது என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தான் திறந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். நிறுத்தாமல் பார்த்தீங்கன்னா போட்டு போல நீ வீடு போலகிறான். அடிச்சுட்டு நீ சாக போறடா, ஒரே குத்து செத்துருவேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் ஒரு அடிச்சுக்கொண்டு ஊரில் ஏன் இவனை அடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வலிக்கவே இல்லை கொஞ்சம் கோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கான், எவ்வளோ அடித்தாலும் நவரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். வேலைக்காக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு கூட சேர் அடிக்க வரும்போது சேர்ல எடுத்து அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். நீ இன்னைக்கு சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு சேர் அடிக்க வரான் பாருங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த சேர்லேருந்து அசால்ட்டாக நவுந்துடுறான். உன் ஸ்பீட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு 20 நவுங்கிறான். மறுபடியும் அட்டைக்கு வரான். மறுபடியும் 20 நவுந்துட்டு நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது உள்ள பார்த்தீங்கன்னா யாரும் திறந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். சர்ஜன் உனக்கு பக்கத்து கிளாஸ் தான் இருக்கா, ஏதோ சத்த வர மாதிரி இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ முகத்தை ரத்தம் வதெல்லாம் பார்க்குறா பாருங்க. நம்ம ஹீரோ ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றினா பார்க்குறான். நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லும் போது தான் நேராக முன்னாடி நடந்து போயிட்டு உன் முகத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஏன் முகத்தியா, ஏமா நீ பக்கத்து கிளாஸ் தானே, நீ இங்கே வந்த உன் ஃப்ரெண்டு கூட சுற்றுறல, நீ அவங்க கூட சுத்தாத, இனிமேல் நீ ஏன் கூட சுத்தாருமீ, என் கூட ஜாலியாக இரு, 2 பேருமே ஜாலியாக சுற்றலாம், அவனை கைட்டி விட்டுரு, நான் அதுவும் தப்பாலும் எடுத்துக்க மாட்டேன், நீ நம்ம டேட் பண்ணலாம் எல்லாம் வேணா பண்ணிக்கலாம், நீ என்ன மாதிரி ஒரு மாசான ஆள் கூட இரு, இந்த மாதிரி டமாசான ஆள் கூட இருக்காது, அவன் ஒரு பண்ணி மாதிரி இருக்கிறான், அவனுக்குள்ள ஏன் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உன் முகத்தில் இப்போ ரத்தம் ஊற்ற போகுது அதை மட்டும் பாடுறான்னு சொல்லும்போது என்ன பேசிட்டு இருக்க, சரி நீ பேசுறதே நான் மன்னிச்சிடுறேன், நீ இனிமேல் ஏன் கூட சுத்துறேன்னு சொல்லு, நான் அவனை எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பற்றி நான் பேசிட்டு இருக்கான். பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே விழுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தீங்கன்னா நம்ம அவனை டேக் டவுன் பண்ணுற மாதிரி ஈஸியாக தூக்கிட்டு போகிறான் பாருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா யாரோ வராங்க. அவரும் பார்த்தா யாரான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உள்ள பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான் வராரு. எப்படா இருக்கேன்னு சொல்லும்போது நல்லா இருக்கேன், பார்த்த ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லும்போது ஆமா பார்த்த ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டாங்க. என்னடா என் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான்னு சொல்லும்போது எது ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும்போது ஆமா என் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விட்டே பேசிட்டு இருக்கும்போது உன் ஸ்டூடெண்ட் யாரு, என் பொண்ணை சொல்றது ஏன்னு சொல்லும்போது அதே தான் அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லும்போது ஆமா அவளுக்கு ஒரு சில டிப்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், எப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுன்ட்டு ஒரு சில ஃபைட்டிங் ஸ்டைலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவள் நல்லா சண்டை போடுவா அப்படின்னு சொல்லும்போது நல்லா சண்டை போடுவாளா, அவளால ட்ரைனிங் இருக்குன்னு தெரியும், ஆனால் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது நேற்று ராத்திரி கூட நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். முதல்ல எதிமிசை கீழே முதல்ல தடணும், டேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் நல்லா ஃபைட்டிங் நல்லா கற்றுட்டு இருக்கா, போக போக நல்ல ஒரு ஃபைட்டர் ஆகுவா, அவள் கண்டிப்பாக நல்லா ஃபைட்டாக இருப்பா. எதுவும் என் பையனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவள் ஒருத்தி தான் இருக்கா. இப்போ அவள் எடுத்துன்னு சொல்லேன் அவள் ஈஸியாக எவ்வளோ பெரிய ஆளாதான் சரி அடி பொழந்துருவா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணை ரோட்டில் சண்டை விட மாட்டேன்னா அவளுக்கு 18 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக 18 வயசு தான் ஆகுது. ஆனால் அவள் எவ்வளோ பெரிய பசங்க தான் சரி 2 அடி தான் அவனுங்களை ஒரு 2 அடியில் அவளுக்கு பார்த்தா பரலோக அழும்புற அளவுக்கு அவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அவளுக்கு இந்தமாதிரி சில செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் பொண்ணுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லும்போது என் பொண்ணை நான் இந்தமாதிரி ரோட்லலாம் சண்டை போட விட மாட்டேன், அவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக தான் இருப்பா, நீ நினச்சி பார்த்துக்கோ, அவள் வெளியே ரகனாக இருக்கும்னு தெரியும், ஆனால் உள்ள ரொம்ப சாஃப்டானவ, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன் ஆகணும்னு ஆசைப்படுறேன், சண்டை போட ஆளாக ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அது இன்னொரு சீனில் காமிச்சா நம்ம ஹீரோ பற்றி அவன் டேக் டவுன் பண்ண தூக்கிட்டு போயிட்டு இருப்பாள். அப்படியே அவனை தூக்கிட்டு போய் கீழே போடுறான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டொமால் கீழே விழுந்துடுறான். அப்படியே அவனுக்கு முதுகு தினம் உடஞ்சிருச்சு. ஐயோ போச்சே, எந்துக்க முடியலையாடா, முது வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். இன்னைக்கு செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அப்படியே சோக் பண்ணுறா பாருங்க. ஐயோ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது நீ பரலோக போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு சோக்கை போட்டுறா பாருங்க. அப்படியே அவன் கீழே வந்துடுறான், கைக்கெல்லாம் தூக்கின்னு எவ்வளோ முடியலமா விட்டுருமான்னு சொல்லும்போது நீ இங்கே சாக போற என்னதான் அவன் மேலே கை வச்சுன்னு சொல்லும்போது அடியே விட்ரி செத்துக்கு தொலைச்சிட போறான், விட்ரா அவனை நான் கொலை பண்ணிட்டு தானே மாதிரி ஏந்துப்பேன், எழுந்துக்க மாட்டான், நான் விட்றா எனக்கு சாவடிக்கிறேன்னு சொல்லும்போது ஏமா விடுமா அவன் செத்துக்கு தொலைச்சிட போறான், போலீஸ் கேஸ் ஆகிருப்போதுன்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டு போறான். மனுஷதை வச்சுக்காதரா அப்படின்னு சொல்லும்போது இல்லடா அடுத்த வாட்டி உன் கண்ணில் மாட்டேன் நீ மாட்டின என் கண்ணில், அன்னைக்கு தான் அவன் கடைசி நாள் நீ செத்து பேரோட அன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ தலை அவனுக்கு எதுவும் வாயுது இல்லை ஏந்திரின்னு சொல்லும்போது பொண்ணடாவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். வாடா முதல்ல நம்ம என்னோட அண்ணா கிளாஸுக்கு போவோம், அப்போ கதைனா யாருன்னு சொல்லும்போது டே மனசதை வச்சுக்காதன்னு சொல்லும்போது இல்லடா அவனை எனக்கு பண்ணா அன்னைக்கு செத்துவிடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பேசிட்டே போகும்போது இந்த மாதிரி நம்ம பொண்ணு நல்லா சண்டை போடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சைடில் யாரோ கும்பல் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு யாரா என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்துட்டு யாரா இங்கே சிஞ்சுன்னு கேட்கும்போது ஐயோ பயந்துட்டேன், யார் இங்கே சிஞ்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ பிரச்சனையை மட்டும் இழுத்துட்டு வந்துட்டானுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான். என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பண்ணியாடா ஒன்று அடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் இவன் அடிச்சான்னு சொல்லும்போது எதிர அவன் மேலே கை வச்சேன்னு சொல்லும்போது சார் நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அவன் தான் அடித்தான் நான் தான் அடித்தேன்னு சொல்லும்போது டப்புன்னு அடிக்கிறான். என்ன தெரிந்தா நான் பேசும்போது குறுக்க பேசுவேன், அந்த மேலே பேசலாமா அவனுக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பற்றி பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப டெரராக பார்த்துட்டு ஐயோ நான் ஒரு காமெடி பேசுங்க என்ன எங்க அடிக்கிறீங்க, நானே ஒரு ஒன்றுக்கும் இல்லாத காமெடி பேச சொல்லும்போது அப்படியா சரிவா சண்டை போட பார்க்கலாம்னு சொல்லும்போது ஐயோ நான் ஒரு காமெடி பேசி தான் சொன்னேன், அவன் அந்த ஃபோர்ஸில் அடிக்கலைங்க ஒரு வச்சு தான் அவன் அடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது சரி இதான் லாஸ்ட் வார்னிங், அவன்கிட்ட நான் சண்டை போடக்கூடாது பார்த்துக்க, அவன்கிட்ட சண்டை போட்டேன் நீ இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே சொல்கிறான். சரிவா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சொல்லும்போது ஐயோ இது நடக்க போது மட்டும் எங்களை தெரிஞ்சு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் சாயங்காலம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன்டா அந்த மூணு அடிச்சிட்டு இருக்கான், இந்த தனம் அடிக்கானு சொல்லும்போது தனமும் இல்லை என் கண்ணாடி உடச்சிட்டான புது கண்ணாடி வாங்கினவா அப்படின்னு சொல்லும்போது நீ கண்ணாடி போடாமல் அழகாக தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப ஃபன்னாக ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வந்துட்டு பக்கத்து கிளாஸ் நடக்குதுன்னு தெரியுமா சொல்லும்போது என்ன பக்கத்து கிளாஸ் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஊற்றிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா உடம்பு முழுக்கவே இங்கு மாதிரி ஊற்றி வச்சிருக்கானுங்க. அவள் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கா ஸ்டன்னே நின்றுட்டு யாரா இதை பண்ணா யார் பண்ணா சொல்லுங்க யார் பண்ணா நீயான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா திரும்பி கேட்டுட்டு இருக்கா. என்லாம் பேசாதமா நான் அதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது பக்கத்தில் பையனை பார்த்து கேட்டான். அவனும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். யாரும் தெரியல ஆனால் கண்டிப்பாக இல்லை கண்டுபிடிப்பான்னு சொல்லும் போது ஹீரோ தான் டக்குன்னு அவன் கோட்டை கட்டி மேலே வந்து போட்டுறான். போட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறான் நீ ஃபஸ்ட்டு பாத்ரூமில் போய் இவனை க்ளீன் பண்ணிக்கன்னு சொல்லும்போது ஆனால் எங்கள் அம்மா திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் நீ எதுவும் காலப்படாது ஃபஸ்ட் நீ போய் க்ளீன் பண்ணிக்கன்னு சொல்லும்போது ஐயா சே இந்த பண்ணி திருப்பி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது
என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தலை அவன் வந்து கெட்டு தலை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பிரச்சனை வரும், வாங்க கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் கேட்குறான் இதெல்லாம் யார் காரணம் சொல்லும் போது இதெல்லாம் என் தப்பு தான், என்ன மன்னிச்சு கூடான்னு சொல்லும் போது உன் தப்பா, உன் தப்பு இல்லை, நான் உங்ககிட்ட போய் பேசிட்டு வரேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் டெரராக அங்கே வந்து பயங்கர கோவத்தோட 25 கிளம்பி போயிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் டப்பான திறக்கிறான். திறந்தோடனே அவன் பற்றினா பார்க்குறான். பாடுறா யார் வந்திருக்கான்ட்டு. தலை என்ன தம்பிங்கன்னா வேணும் உனக்கு சொல்லும் போது அவன் பார்த்தா நம்ம ஹீரோ நேராக வரான். எவ்வளோ தெரியுது நீ இங்கே வருவ, நீ இங்கே சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவெல்லாம் கண்டுக்காம ஒழுங்கு மாதிரி தான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் இதை மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அப்போ நான் பயந்துட்டேன் பயப்படக்கூடாது. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, யார்கிட்ட என்ன பேசு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசு, அதுவும் இல்லாமல் உன் ஒய்த்தை பார்த்துல நீ ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் ஷீட்ரா அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா இப்போ புரிஞ்சிருச்சு, உங்கள்கிட்ட நார்மலாக பேசினா வேலை கேட்காது, பேச பேசல தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியுதா இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரும்போது டப்புன்னு ஒரு அடிக்கு யாரை அடிச்சான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனை போட்டு ஒரு சொல்லியிருக்கான். தலைவர் போய் அப்படியே ட்ராயரில் முடிஞ்சு செத்துட்டா போல. நீ அவ்வளோதான் ஒழுங்கு போது தான் வந்து மன்னிப்பு கேட்டு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தலை என்னையும் அஷ்டம் தலை விடாதீங்கடா என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த அடிச்சுட்டான் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டீங்க மலைப்போ அவனை அடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வந்து அடிச்சிருப்பேன் நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அவன் காலை தடிக்க விட்டுறான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து அந்தரத்தில் பார்க்கும்போது இன்னொரு பஞ்சு ஒன்று அப்படியே மூஞ்ச பார்த்த மாதிரி அந்த பஞ்சில் கீழே வந்துடும். ஒத்த நீ சாப்பிடான்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்தன் அடிக்க வரான் பாரு. அவனை தப்பிச்சுட்டு அவனை அப்படியே டேக் டவுன் பண்ணி அப்படியே ஜெர்மன் சூப்ளாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்மாக் அவனை போடுறான் பாருங்க. அவனும் அப்படியே தரைய விழுந்துடுறான். செருப்பு திருப்பெல்லாம் பிச்சுட்டு பறக்குது. ஐயோ முடியலையே தம்பி முதுகு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சிச்சு. ஐயோ என்ன இந்த பண்ணி என்ன இப்படி தான் சண்டை போடுறான், சண்டையை போட தெரியாது எதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பராக சண்டை போட்டப்பா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, உன் உருவத்துக்கு நீ சண்டை போட்டு பயங்கரமாக இருக்கேன், நீ ரெஸ்லிங் சண்டை போடுற, சரி வா நீ நானும் ரெஸ்லிங் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு அப்படின்னு சொல்லும் போது இவனை ஜெயிக்க முடியுமா தெரியல, என்ன ஸ்டாமினா சுத்தமாக இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கான்னு சொல்லும்போது என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே மூவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஒரு பஞ்ச் தான் லேண்ட் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அடிக்க போறியா எங்க அடின்னு சொல்லும் போது அடிக்க வரான். ஐயோ நீ மிஸ் பண்ணிட்டியாப்பா, என்னப்பா நீ இப்படிலாம் மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அடிக்க வரான். எப்பா நீ மிஸ் பண்ணிட்டே இருக்கே, நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை பிறகு நான் தான் தப்பா எனக்கு போட்டேன், சரி வா நான் இங்கே நிற்கிறேன், நீ முடிஞ்சா டேக் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பற்றி நின்றுட்டு இருக்கான். வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஹீரோ பற்றி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதான்டா நீ இன்னைக்கு காலிடா, உன் விஷயம் தெரியுமா கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் இங்கே ஊத்துன்னு சொல்லும் போது ஹீரோ டென்ஷன் ஆகி டக்குன்னு டேக் டவுன் பண்ணி கிட்ட போயிடுறான். டேக் டவுன் பண்ணி ஹீரோ பற்றி இழுத்துட்டு போகும்போது நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். அவனையே தன்னைத்தானே பின்பக்கம் பார்த்தமே தள்ளிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யாஸ் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தை பார்த்தமே ஒரு சோக் பண்றான். இல்ல இது அவனோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே வந்துடுறான். நான் இந்த மாதிரி நீ மாட்டு நினைச்ச கூட பாக்கடா, இந்த மாதிரி அசால்ட்டா அந்த மாட்டினேன்னு சொல்லும் போது சோக் பண்ணி இப்படி கழுத்தை ஃபுல்லா நரிக்கிறான் பாருங்க. வலிக்குது, என்ன நீ சாக போற அவ்வளவுதான் இன்னும் 2 செகண்ட் தான் சொல்லும் போது அப்படியே கொஞ்சமா கண்ணை பார்த்தீங்கன்னா சொருக்கிட்டே போயிட்டு இருக்கு. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தீங்கன்னா வந்து டப்புன்னு தலையிலே ஒரு உதைக்க அவன் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கே விட்டுறான். அப்படியே வாயில வந்து ரத்தத்தை அப்படியே துப்பிடுறான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா வாயில வந்து ரத்தம் ஒளி விட்டு இருக்கு. யாரா அது, பொண்ணாடா அது, இந்த பொண்ணுடா அது, நிமிஷம் இந்த பொண்ணு இங்கே ஊற்றணும், அதுக்குள்ள இந்த பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது தலை அந்த பொண்ணு தான் தலை நடிச்சதுன்னு சொல்லும்போது என்னது ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்ட, என்ன ஒரு பொம்பளை கிட்ட சண்டை போட சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்துட்டு இந்த பாரு இது பசங்க சண்டை, இதெல்லாம் நீ தேவை கூறுக்க வராத, நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். டேய் அவனுக்கு சொல்றேன் இங்க வந்து ஓடிரு அப்படின்னு சொல்லும்போது என்னடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவதான் சொல்றான் ஒரு பொண்ணோட முடியல மட்டும் நீ கை வைக்கவே கூடாது தம்பி அப்படின்னு சொல்லும்போது என்னடா என்ன எதிர்த்து பேசுறியா, உன்னை சாவடிக்க போறான் பாரு மொத்தம் நீ சாவடி அப்படின்னு சொல்லிட்டு குத்த வரும்போது அவ பார்த்தீங்கன்னா வீடு 30 அசால்ட்டா இருந்து தப்பிச்சு அவன் கையை பிடிச்சி ஒரு டேக் டவுன் பண்ணிடுறான். அப்படியே அவன் வாய்க்கெல்லாம் போந்த மாதிரி அப்படி கீழே வந்துடுறான் பாருங்க. இன்னைக்கு இந்த கை தானே அடிக்க வாங்குச்சு, இந்த கையே இருக்காதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு ஒரு ஹார்ம் லாக் போடுறா பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் டேப் பண்ணிட்டேன் விட்ரின்னு கத்திட்டு இருக்கான் பாருங்க. இந்த கண்ணுக்குலாம் நோண்ட போறேன்னு சொல்லும்போது விரலை யூஸ் பண்றியா, இந்த விரல் யூஸ் பண்றதுக்காகவே உன் கையை நான் உடைக்க போறேன்டா அப்படின்னு சொல்லும்போது என்னை விட்டுருக்கலாம் என் தப்பு தான் செஞ்ச விட்டுருன்னு சொல்லும்போது உன் தப்பா இல்லை நீ முழுச ஒத்துக்கலையேன்னு சொல்லும்போது சரி எல்லாம் என் தப்பு தான் இனிமேல் பணம் வந்துட்டேன்னு சொல்லும்போது ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையேன்னு சொல்லும்போது உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது சரி இப்போ விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தீங்கன்னா முழுசு இழுத்து விட்டு அப்படி விட்டுறா. கை உடஞ்சிடலாம், வலி எடுக்கும். அவன் பார்த்தீங்கன்னா கை பிடிச்சிட்டு உட்காந்துறான். அடுத்த வாட்டி தான் பண்ணிச்சு அந்த கையை நிரந்தரமாக உடச்சிருவேன். சரிவா நம்ம நர்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் உனக்கு நம்ம பார்க்கலான்னு சொல்லும்போது தலை உனக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு,
இன்றைக்கி நைட் அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லும்போது மறுநாள் சாயங்காலம் அந்த சாயங்காலமே காட்டுறாங்க. மறுநாள் இருக்கு பாருங்க. சாயங்காலமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றினா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தினமும் அடிக்கிறாங்களா அதான் சொல்லித்தலடா சொல்லும்போது உன் கழுத்தை பிடிக்கணும் போது நீ பார்க்குறமே ஒன்று செம்ம சிரிப்பாக இருந்தது அவனையும் நீயும் பார்க்கும்போதுன்னு சொல்லும்போது ஏய் எனக்கு கிண்டல் பண்ணுறது போதும்னு சொல்லும்போது சரி நீ ஏன் சண்டை போட்ட சரிவா நம்ம ஜிம் போகலாம் சொல்லும்போது என்ன விடு நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் நீங்கள் கிளம்பணும் சொல்லும்போது ஏய் என்னடா கோவப்பட்டு இருக்கேன் நான் அதான் உன் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது என்ன நல்லது பண்ணிட்டு இருக்கேன் என்ன நல்லது பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்படி தோற்றத்தை இருக்கனால என்ன எல்லாம் ஈஸியாக அடிக்கிறாங்க என்ன ஈஸியாக பொடி பண்ணுறாங்க சொல்லும்போது கண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது இதாக சொல்லி தான் தப்பி நினைக்கிறேன் ஆனால் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீரை பற்றி கலந்துறான் எல்லாரும் மேலே ஒரே பண்ணி தான் வச்சிருக்காங்க சொல்லும்போது அவன் ஏன் தான் எப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு இருக்கா. அதேமாதிரி ஹீரோ மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி நான் நாளைக்கு உன்னை ஜிம்முக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த மாதிரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஹீரோ பற்றி தான் எரேஸ் பண்ணிடுறான். இல்லை இந்த மாதிரி வேணாம் அவள் எதுக்கு என்ன எனக்கு பெரிய சுற்றிட்டு இருக்கா நான் ஒரு யூஸ்லெஸ் நான் ஒரு யூசர் ஒரு லூசர் சொல்லலாம் ஆனால் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கா நாளைக்கு பார்த்துன்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி தூங்கிடுறான். மறுநாள் நைட் அந்த நைட்டே காமிக்கிறாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சீஜன் வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது உன் ஃபோனை ஏன் எடுக்கலன்னு சொல்லும்போது என் ஃபோனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறான். ஃபோனில் பார்த்தா ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்திருக்கு. என்ன ஆச்சு சொல்லும்போது ஆஞ்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி கேட்குறான். அது இன்னும் சில காமிச்சா நம்ம ஹீரோயினோட கை காலெல்லாம் உடச்சி மூஞ்சி முணுக்கெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கானுங்க. அவ்வளோதான் கைஸ். பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நம்ம ஹீரோயினை போட்டு அட்டி பிறந்திருக்கான் யாருன்னு தெரில. அவன் நம்ம ஹீரோ எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்க போகிறான்ட்டு அந்த கதை பயங்கரமாக போக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதுக்கு நான் கேரண்டி. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவுக்கு வந்துட்டு இருக்கும்போது சீஜன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் அவளுக்கு எதுவும் ஆகலைல்ல சீனுக்கு எதுவும் ஆகலைல்ல இல்லைப்பா எதுவும் தெரியல டாக்டர் எதுவும் சொல்லலை அவளுக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு எப்படி நடந்தது அதான் எனக்கும் தெரியல அவளுக்கு ஏதாவது ரொம்ப சீரியஸாக ஏதாவது அடிபட்டிருக்கா என்ன அவன் நல்லா தானே இருக்கா எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பின்னாடியே வந்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு முதல்ல காம்டவுன் ஆகு இந்தா ஸ்லிப்பர்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா ஈரத்தின வெறும் காலிலே வீட்டு ஆனந்துன்னு ஓடி வந்திருப்பான். காலில் ரத்தம் எடுத்து ஊற்றிட்டு இருக்கோம். இல்லை எல்லாமே ஏன் தப்பு தான் இன்னைக்கு அவளை நான் ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும் நான் அவள் விட்டுட்டு போயிடக்கூடாது எல்லாமே ஏன் தப்பு தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்பா நீ தானே சீனோட ஃப்ரெண்டு ஆமாம் நான் அவனோட ஃப்ரெண்டு தான் அது ஒன்றும் இல்லைப்பா நான் ஒரு டிடெக்டிவ் அவளோட கேஸ் விஷயமா அவங்ககிட்ட ஒரு சில கேட்க வேண்டியிருக்கு ஸோ எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண முடியுமா சொல்லும்போது கண்டிப்பாக சரி நீ எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பற்றி தான் தண்ணியை கொண்டு போய் பேசிட்டு இருக்காரு. நீ கடைசியாக சீன் எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியாக நான் பார்த்தீங்கன்னா அவள் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டான். ஸோ நானும் போயிட்டேன் சரி தான் அவனோட அகாடமியில் தான் பிரச்சனை தான் நடந்திருக்கு அவள் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லும்போது இல்லை அவள் நல்ல பொண்ணு அதுவும் இல்லாமல் அவளுக்கு தான் பிரச்சனைலாம் நடந்திருக்காது. சரி இப்போ தான் சண்டையில் ஏதாவது இன்வெஸ்ட் ஆயிருக்காளா ஏதாவது சண்டைக்கு தான் போட்டிருக்காளா இல்லை வேறு ஏதாவது நல்ல பேடான ரிலேஷன்ஷிப்பில் யாராவது கூட இருக்காளான்னு சொல்லும்போது இல்லை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை ஒரு நிமிஷம் அவள் கிளாஸில் ஒருத்தன் கூட சண்டை போட்டான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ நேற்று நடந்ததுக்கா ஓகே அப்போது எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் இருக்கக்கூடிய இந்த பசங்க தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் முடிஞ்சிருக்கும் அவன் வீட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக அவனுக்கு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அந்த அளவுக்குலாம் இல்லை செகண்ட் இயர் பசங்க பண்ணுறதுக்கும் தைரியம் இந்த அளவுக்குலாம் இல்லை ஏன்னா அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கா சரி அவனோட பேர்லாம் சொல்ல முடியுமா சொல்லும்போது சொல்கிறேன் அவன் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்க போகிறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா லீஜின். அவன் தான் அவன் கூட கடைசியா சண்டை போட்டவன். அது இல்லாமல் அவன் ரொம்ப மோசமானவன். ஒருவேளை அவன் தான் அவளை ஹர்ட் பண்ணியிருப்பானோ? தம்பி அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நான் ஒரு ஆஃபீஸர். நான் முழுசா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் வரையும் யாரோ 2 பேர் மட்டும் அவளை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. இழுத்துட்டு போயிட்டு அவளை பார்த்தீங்கன்னா பயங்கரமா போட்டு முகத்தெல்லாம் உடைச்சிருக்கானுங்க. தாடி மட்டுமே கிட்டத்தட்ட பல வாட்டி அடிச்சு உடைச்சிருக்கானுங்க. அது மட்டும் தெரிய வந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. அவள பத்தினா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்கானுங்க. அது சொல்லப்போனா அந்த பொண்ணு எப்படிதான் இருந்தா எனக்கே தெரியல. எல்லாரும் முன்னாடியும் அவளுக்கு ஒண்ணு கால யாரோ உடைச்ச மாரி எனக்கு ஃபீல் ஆயிட்டுருக்கு. அவ கால பத்தினா கண்டிப்பா உடைச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன சொல்றீங்க? எனக்கு தலையே வலிக்குது." ஒரு நிமிஷம் சார். அவ ஜுட்ஸு கிளாஸ்க்குலாம் போவா. அந்த லீஜன் ஒருவேள அவ அங்க அவள ஏதாவது ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காளாம். ஜுட்ஸு கிளாஸா? ஓகே. அவ்வளோ அது இது சொல்லு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அது இன்னும் சில டாக்டர் வந்துட்டு, டாக்டர் என் என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லும்போது, சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. என்னன்னா உங்க பொண்ணு இப்போ சேஃபா தான் இருக்கா. ரொம்ப நன்றி, ரொம்பவே நன்றி. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும். அவளோட சின்னோட நெக் ரொம்ப பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனா அவ கால் முட்டிய பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு உடைச்சிருக்கான். அது இல்லாம தாடிய பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டி உடைச்சதுனால ரொம்ப ரொம்ப பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. நாங்க அந்த இடத்துல ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவளுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா தேவைப்படுது. என்னதான் இப்போதைக்கு ஃபிசிக்கலா எந்த ஒரு பாதிப்பும் அவளுக்கு இல்லனாலும், மென்டலி கண்டிப்பா ஒரு அன்ஸ்டேபிளா இருப்பா. ஸோ நீங்க கூட இருந்தே பார்த்துக்கணும். புரிஞ்சுதான்னு சொல்லும்போது, புரிஞ்சுது. அவ இந்த வாட்டி இப்போ கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தா அவ சீக்கிரமா குணமாகுவான்னு சொல்லும்போது, ஓகே டாக்டர் நாங்க பார்த்துக்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் நைட்டே காட்டுறாங்க.
சரி அன்றைக்கி நைட்டே காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பெட்ல வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா, அந்த ஹீரோயின் அம்மா, அப்பா எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே இருக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணில் உயிரே இல்ல. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கண்ணு மூடி கண்ணு திறக்குறான். அப்படியே கண்லேருந்து அப்படியே ஊத்திட்டே இருக்கு கண்ணீரு. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டிடெக்டிவ்ட்ட போய் கத்திட்டு இருக்கான். "என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவள கேஸ் இன்னுமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. நான் தான் சொல்றேனே, அவன் தான் அதுக்கெல்லாம் காரணம். சிசிடிவி ஃபுட்டேஜ் கூடவா இல்ல. ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு?" சொல்லும்போது, "தம்பி, தம்பி எங்க அதுன்னா கத்திட்டு இருக்க? கொஞ்சம் பார்த்து பேசு" அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல அசிஸ்டன்ட் சொல்லும்போது, "தம்பி ஏய் பரவால்ல இருக்கட்டும். அவன் அப்படி பேசலாம் தப்பில்ல. தம்பி முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்ட் ஆயிருச்சு. நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அந்த டைம்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே டிலீட் ஆயிட்டு இருக்கு. அது யார் டெலீட் பண்ணாலும் எங்களுக்கு இன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ நாங்க அதோட விதமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் சில இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "தம்பி உன்கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்க்குறான். அவரும் அத பார்த்துட்டு எங்க பார்க்குறான்னு சொல்லிட்டு கீழ பார்த்தா தான் தெரியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டுன்ற ஒரு ஓட்டை வரையும் பார்த்துட்டான். பார்த்தோனே திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர மூடிட்டு, "சரிப்பா நீங்க வந்து முதல்ல கிளம்பு. சீனோட பேரண்ட்ஸ நான் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண பேச வேண்டியிருக்கு. நீங்க வந்து கிளம்ப முடியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றது? அவ டீச்சர கேட்டா நான் என்ன சொல்றது? போலீஸ்காரங்க எதுவுமே பண்ணல. வெளிய சண்டை போட்டாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு எதுவானாலும் போலீஸ்காரங்க கண்டுக்க மாட்டாங்க. பிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்ல. அப்டின்னு நான் போய் சொல்லணுமா? அப்டி சொல்லும்போது, "ஏய்! உனக்கு என்ன தைரியம் தான் அப்டி சொல்லும்போது" "ஹ எல்லாமே இப்டிதான் சிஸ்டம் படி நடக்குது. எவன் பணக்காரனோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. சரி விடுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட பர்சனல் பிரச்சனைய மறைச்சு சொல்லும்போது, "ஏய்! உனக்கு என்னடா தெரியும்?" போலீஸ் ஸ்டேஷன பத்தி அந்த ஜூனியர் கத்திட்டு இருக்கும்போது, "ஏய்! பரவால்ல இருக்கட்டும் விடு. அவன் உண்மைய தான் சொல்லிட்டு போயிருக்கான். பணம் இருக்கவங்க தான் இந்த போலீஸ்காரங்க நெறைய பேர் வேலை செய்றாங்க. ஸோ எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா சீக்கிரமா நம்ம இத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். சார், ஓகே சார். ஆனா எப்படி? ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கோல்டு வாட்டர் காட்டுறாங்க. அப்படியே காலைலருந்து நைட் ஆயிருது. வெளிய பார்த்தீங்கன்னா, லீஜின்னு பார்த்தீங்கன்னா வரான். "ஏய் செம்ம ஆசமா இருந்துச்சுல! இன்னைக்கு பயங்கரமா இருந்ததுல. என்ன உனக்கு பயங்கரமா புடிச்சிருந்தா இன்னைக்கு பார்ட்டின்னு" சொல்லும்போது, "செம்மையா இருந்தது. அண்ணா பயங்கரம்ண்ணா" அப்படின்னு சொல்லும்போது, "பயங்கரமா இருந்தது இன்னைக்கு பார்ட்டி. சரியான செம்ம குடி" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசி வந்திருக்கான். "சரி, சரி. இன்னைக்கு ஃபீஸ நம்ம நல்லா கட்டணும். சரி வா நம்ம போய் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டு வரலான்னு" சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா சைட்ல போகும்போது யாரோ உட்காந்துட்டு இருக்கான். "ஏய் அது அந்த பன்னி தானே" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, "ஏய் உன்ன தான்டா தேடிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை?" "ஏன்டா அந்த மாரி பண்ண? முட்டாள், பேஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே வரும்போது, "ஏய்! அவன் யாருன்னு தெரியுமா? அவன் பார்க்கறதுக்கே கொஞ்சம் காமெடியா இருக்கான்ப்பா. அவன பத்தி எந்த ஐடியாவுமே இல்லையேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அவன பார்க்குறான். "ஏய்! என்னடா அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, என்னன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். "ஓ! எனக்கு ஒரு நிமிஷம் கிட்ட வந்து உன்ன பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துட்டு வாய மூடிட்டு இருக்கான் பாருங்க. வாய மூடிட்டு அப்படியே சிரிக்கிறான். "டேய்! பார்க்கவே சிரிப்பா இருக்குடா. உன்ன பார்த்து நான் இவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்தேன் பாரு அங்க. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது. நீ ரொம்ப கேவலமா செம்ம அசிங்கமா இருக்கிற. உன் மூஞ்ச எவ்வளோ அடிச்சாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது போல இருக்கேன்னு சொல்லும்போது, டப்புன்னு ஒரு அடி விழுது அவனுக்கு. அடிச்ச உடனே அப்படியே பறந்து போய் கீழ விழுந்துடுறான். ஐய்யய்யோ! இந்த பிக்க ஆரம்பிச்சுட்டான். "ஏய்! எப்புட்றா அவ்ளோ ஃபேட்டா இருக்க அந்த பன்னி எப்புட்றா அடிச்சான்னு?" சொல்லும்போது, "எனக்கே தெரியலம்மா. அவன் சண்டை போடுறத நீ பார்த்தது இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான் பாரு தம்பிக்காரன். "ஏய்! ஏய்! நம்ம பேசி தீர்த்துக்கலாம்டா. எந்த ப்ராப்ளமும் இல்ல. உனக்கு என்னதான் ப்ராப்ளம் சொல்லி தொலையேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கும் ஒரு அடி. அவனும் அப்படியே பறந்து போய் விழுறான் பாருங்க. மறுபடியும் ஹீரோ குத்த வரும்போது, அவன் பாத்தீங்கன்னா, "டேய் என்ன விட்டுடுறான்னு" சொல்லும்போது, ஹீரோ பாத்தீங்கன்னா கைய ஃபுல் ஃபோர்ஸா பின்னாடி இழுக்குறான். குத்துறாரும்போது அந்த லீஜன் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் பாத்தீங்கன்னா ஓடி வந்து நம்ம ஹீரோட கால பிடிச்சுறான். அது பஞ்ச் மிஸ் ஆயிருது. புடிச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா, "ச்சே! அவன் என்ன ட்ராப் பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, அப்படி கால பிடிச்சு தூக்கும்போது, "இல்ல, இல்ல, இல்ல நான் லெஃப்ட் ஆகுறேன். நான் கீழ விழப்போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, டப்புன்னு கீழ விழுந்துடுறான். "ஆ" அப்படின்னு சொல்லும்போது, டப்பு, டப்பு, டப்புன்னு மூஞ்சில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பஞ்சஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. "ஏய்! உனக்கு அவ்வளோ தைரியமா? உனக்கு விஷயம் தெரியுமா? உன் உன் கேர்ள் ஃபிரெண்ட் அன்னைக்கு தப்பிச்சுட்டாடா. அவ கால் அன்னைக்கு மிஸ் ஆயிருச்சு. ஆனா, இன்னைக்கு நீ தப்பிக்க மாட்ட. இன்னைக்கு உன்ன உடைச்சிடுறேன்டா. உன் கை, காலெல்லாம் உடைக்கிறேன். அன்னைக்கு உன் கால உடைக்கணும்னு நெனச்சேன். உன் கேர்ள் ஃபிரெண்ட் தப்பிச்சுட்டா" சொல்லும்போது, "உன்ன விடமாட்டேன்டா. இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். என் கைய மூவ் பண்ண முடியல. என் கைய மொத்தமா பிளாக் பண்ணியிருக்கான்னு" சொல்லும்போது, "என்னடா பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூஞ்சிலயே குத்திட்டு இருக்கான். ரத்தம்லாம் அப்படியே தெறிச்சுட்டே இருக்கு பாருங்க. அப்படியே குத்திட்டே இருக்கும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, "நீ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூப்பிடா இருக்கன்னு தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய இந்த உடம்ப வச்சுட்டு என்கிட்ட சண்டைக்கு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா, "சரி இன்னைக்கு உன் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு பண்ணா பார்த்தியா? அத நான் ரிவெஞ்சா நான் உனக்கு பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கைய புடிச்சு இழுத்து உடைக்க பார்க்குறான். ஹீரோவால பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. "அவன கண்டிப்பா கொன்னுருவேன்டா" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! கொன்னுருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது, "ஏய்!" அப்படின்னு சொல்லும்போது, யார்ரா அதுன்னு திரும்பி பார்த்தா, அங்க பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் நடந்துட்டு இருக்கான். "ஏய் மிஸ்டர் முதல்ல உடம்புல சட்டை எங்கடா? உருண்ட கட்டையா?" அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, "எங்கேருந்து போறியா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அந்த லீசனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். "என்னது? போறியாவா? டேய் யார்றா நீ? மொதல்ல இவன பார்க்கவே எனக்கு டேஞ்சரா இருக்கு. இவன் கிட்ட வர எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அவன் உடம்புலேருந்து வர ஸ்வெட்ட பார்க்கவே எனக்கு காண்டா இருக்குன்னு" சொல்லும்போது, "தம்பி இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா?" அப்படி சொல்லும்போது, "சரி, சரி விட்டு தொலைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இந்தா இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்தா பஞ்ச் பண்ணி வாய்க்குள்ள உடைச்சிருவேன்டா" அப்படின்னு சொல்லும்போது,
கிளம்பி தொலை இங்கேருந்து முதல்லன்னு சொல்லும்போது, அம்மா நாறுதுடா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பயங்கரமா நாறுது. அவன் ஸ்பீட் கப்பு சரியானது அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கான் பாருங்க. இவனால எனக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? கெழட்டு பயல நவுந்து போடா இங்கேருந்துன்னு சொல்லிட்டு அவன அப்படியே தள்ளி விடுறான் பாருங்க. தம்பி என் ஸ்கில்ஸ பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்டயும் மோத வரியான்னு சொல்லும்போது, அப்படியா சரி வா பார்த்துக்கலாம். நீ என்னடா பார்த்துக்கலாம். வாடா சண்டைக்குன்னு சொல்லும்போது, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க இங்க ஒரு 2 பேரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பையன் யாருன்னே தெரியலங்க. இந்த பையன போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அது எங்க தெரியுமா? கோல்டு ஓட்டர்ன்னு சொல்லும்போது, ஐய்யய்யோ! போலீஸ்க்கு ஃபோன் பண்றான். டேய் வாடா இங்கேருந்து ஓடலான்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா விரல தூக்கி காமிக்கிறான் பாருங்க. டேய் மவனே நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவல்ல, அன்னைக்கே உன்ன சாவடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். கத்திட்டு இருக்கும்போது, ஆமா சார் இங்க தான் சார் இன்னும் போகாமயே இருக்கான் சார் சொல்லும்போது, சரி, சரி போய் தொலைகிறேன். கெழட்டு பையனால நீ தப்பிச்சட இன்னைக்கு. நீ போலீஸ் கூப்பிட்டதுனால தான் நான் இன்னைக்கு விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அவன் எப்படி போலீஸுக்கு ஃபோன் பண்ணான்? டக்குனு எடுத்து பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே போறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இருடா தம்பி வந்து உட்காந்துரு முதல்லன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எனக்கு காப்பாந்து ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துட்டு, ஆ ஏய் பிகி அப்படின்னு சொல்லும்போது, ஆ உங்களுக்கு எப்ப இந்த தெரியும்? ஏய் நான் சீனோட ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது, சீனா? உங்களுக்கு சீன தெரியுமா? ஆ நல்லாவே தெரியும். அவன் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனா நாங்க 2 பேரும் ஜூட்ஸுல தான் பேசணும்னு சொல்லும்போது, ஓ! நீங்க 2 பேரும் ஜூட்ஸுல மீட் பண்ணீங்களான்னு சொல்லும்போது, ஆமாப்பா ஜூட்ஸ பத்தி நாங்க மீட் பண்ணோம். தினமும் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பா. ஒரு ஃபேட்டான பெர்சன் என் கூட ஃப்ரெண்டா இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இப்படி என்னோட லைஃப்லயே அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பா. சொல்லும்போது, "ஆ எல்லாம் உண்மதான். என்னால அவள காப்பாத்த முடியல. எனக்கும் தெரியும். அவளுக்கு நடந்தத பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் எல்லாமே என் தப்பு தான். எல்லாமே என்னோட தப்பு தான்" சொல்லும்போது, "இல்ல, இல்ல. எதுவுமே உன் தப்பு இல்லடா. இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்குன்னு அதான் நடந்து போச்சு. ஸோ எதுவுமே உன் தப்பு இல்ல. உனக்கு தெரியுமா? சிஎன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டபிள் பெர்சன் ஜிட்ஸுல. அவளயே அடிச்சிருக்கான்னு நெனச்சு பாரு. அவன் எந்த அளவுக்கு பெர்சன் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருந்திருப்பான்ட்டு." சொல்லும்போது, "அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? என்னால அவன தோற்கடிக்கவும்ன்றத கண்டுபிடிச்சா கூடங்கும்போது, ம் நீ வேணா என்னோட ஃபீஸ கட்டுறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது ஃபீஸா? ஆமா, இந்தா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறான். "இத பாத்தல்ல, இதுல வந்து கரெக்ட்டா ஜாயின் பண்ணிக்கோ. உனக்கு நான் தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் நான் சொல்லித் தரேன். என் அட்டாக் என்னோட இதுவா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நீ இப்ப பண்றத விட 100 டைம்ஸ் கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ்லாம் உன்னால ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ நீ அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணு. நான் உனக்காக அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்." சரி, மறக்காம இந்த அட்ரஸ்க்கு நாளைக்கு காலையிலே சீக்கிரமா வர முடிஞ்சா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிளம்புறான். மறுநாள் அந்த கிளப் தான் காட்டுறாங்க. அந்த கிளப் அண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா வாசல்ல போய் நிக்கிறான். இந்த கிளப் தான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க நான் பார்க்குறேன். அவ ஜிம் கூட சொல்லும்போது கூட நான் முனையில விட்டு ஓடிட்டேன். இப்ப எப்படி இவங்க என்ன அலோ பண்ணுவாங்களா தெரியலையே. எல்லா பீப்பிளும் என்ன பார்த்து ரொம்ப பயப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பேசிட்டே நடந்துட்டு இருக்கான். ஆனா எல்லாருமே கிட்டத்தட்ட என்ன பார்த்து எப்படி ஃபீல் பண்ண போறாங்க எனக்கு கட்டும் தெரியலன்னு சொல்லும்போது, பக்கத்துல என் 2 பேர் நின்னுட்டு தான் இருக்கானுங்க. அதுக்கும் தெரியாம பேசிட்டு இருக்கும்போது, "ஆமா யாருப்பா நீ? ஏய் நைஸ் பெர்சனா இருக்கேப்பா. பார்க்கறதுக்கு ரொம்ப ஏதோ பயந்து நின்னுட்டு இருக்க மாரி தெரியுதுன்னு" சொல்லும்போது, ஆமாங்க பயந்துட்டு தான் இருக்கேன். "ஐய்யய்யோ! யாருங்க நீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஏய் ஏன் கத்திட்டு இருக்க? நீ என்னோட ரொம்ப உயரமா வேற இருக்கே. சரி எதுக்குப்பா இங்க நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இந்த மாரி அவரு சொன்னாருன்னு சொல்லும்போது, "ஓ! நீ தான் அந்த சரி வா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆமா நீங்களும் யாருயான்னு சொல்லும்போது, "ஏய் வாடா பார்த்துக்கலாம். இவன இழுத்துட்டு வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. "டேய் டேய் விடுங்கடா நான் வீட்டுக்கு போணும்டா. எனக்கு இங்க வர வெறுப்புலடான்னு" சொல்லும்போது, "ஏய் உள்ள ஏறுறான்னு" சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள புடிச்சு தள்ளுறானுங்க. ஏன்ப்பா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறான்ப்பா இவன். வெயிட் வச்சு போடுறான்டா. அந்த வெயிட்ட அவனுக்கு லாஸா மாத்துறான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வச்சு இழுத்துட்டு வராங்க. "ஏய் விடுங்கடா நான் வரலடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் நாங்க வந்துட்டோம்ப்பா. அது இல்லாம நியூ கமர் ஒருத்தன கூட்டு வந்திருக்கோம் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது நியூ கமரா? டேய் எனக்கு விருப்பம் இல்லடா." "ஐயய்யம்மா சியோன் இவனுங்க கிட்டலாம் எப்படிம்மா இத்தன வருஷமா குப்பை கொட்டியிருந்த இவனுங்க சரியான கிறுக்கு பசங்களா இருக்கானுங்களே" அப்படின்னு சொல்லும்போது, அவன் தான் திடீர்னு பார்க்குறான். ஒரு நிமிஷம் அது அவன் தானே. "ஏய் ஜான்சன் ஏன்டா இங்கேயே தூங்கிட்டு இருக்க? தினமும் இங்கேயே தூங்குறியாடா? ஒரு நியூ கமர் வந்திருக்கான். கொஞ்சம் எழுந்து பார்றான்னு" சொல்லும்போது, அவன் தினமும் இங்க தான் தூங்குறானான்னு சொல்லும்போது, "ஆ, ஆ, இவனா? ஏய் பிகி வந்துட்டியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஓகே, ஓகே அந்த கிளாஸ்மேட் பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கு. டக்குனு ஷாக் ஆகுறேன். என்னது பிக்கியா? டேய் நீயாடா அது? என்னடா பார்க்கறதுக்கு அவ சொன்னதோட பல மடங்கு பெருசா இருக்க. உன்னோட பிக்சர்லாம் வேற காமிச்சாளேடா அப்படின்னு சொல்லும்போது, அது சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோவா இருக்கும். நான் உங்கள இப்ப தான் மீட் பண்றேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "யாய் யார்றா நீ?" அப்படின்னு சொல்லும்போது, "அ யார் சார்? நீங்க யாரு சார்?" "நான் தானே இந்த இடத்தோட லீடரு. யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவர பத்தின கேட்குறாரு. "ஐயய்யோ! சார் மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த மாரி தெரியாம வந்துட்டேன். என்ன ஜாயின் பண்ண வந்திருக்கியா? இங்க ஸ்டூடெண்ட்டோட பேமெண்ட் எவ்வளோ தெரியுமா? 80,000 வான் மாசத்துக்கு கட்டணும்." இல்லைங்க, இல்லைங்க. நான் என்னால அவ்வளோ கட்ட முடியாது. கிளம்புறேன்னு சொல்லும்போது, சரி 50,000, 60,000 எங்களுக்கு கட்டுறான். ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அவன் சொல்லும்போது, ஹீரோ நிக்கிறான். என்ன எதுக்குடா நிக்க சொல்றேன்னு சொல்லும்போது, "ஏய் நீ சிவன் ஃப்ரெண்டு தானேப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? ஏய் நீ தானேண்ணா அந்த குண்டு பையன் நீ தானா?" அப்படின்னு சொல்லும்போது, அவனும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்றான். "ஏய் நீ சிவன் ஃப்ரெண்டா உனக்கு ஃப்ரீடா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஃப்ரீயா? டேய் உன் வீட்டு காசுமா எடுத்து ஊத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஹலோ இங்க எந்த நியூ கமரும் வரல. அதுவும் இவன் தான் வந்திருக்கான். இவனை பாரு செம்ம வெயிட்டா இருக்கான். இது குறைச்சு வச்சுக்கோ நம்மளுக்கு செம்ம லாபம். இவனை வச்சு பயங்கரமா இருக்கான்." டேய்
ஆனால் ஃபிசிக் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்ல, இவனை வச்சு நம்ம ப்ரொமோஷன் மாதிரி பசங்க பொண்ணு எல்லாம் நம்ம கிளப்பில் வந்து சேருவாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லும்போது, ஓ நீ அப்படி வரியாப்பா அப்படின்னு சொல்லும்போது, நல்ல ஐடியா தான் இருக்குது, சரி நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், இவனுக்கு ஒரு 3 மாதம் கிட்ட நம்ம ஈஸியாக நம்ம உடம்பு குறைச்சிடலாம் சொல்லும்போது, என்னது 3 மாதமா, டேய் எனக்கு இங்கே சேரவே விருப்பம்டா, என்னை விட்டுருக்கா சொல்லும்போது, தம்பி 3 மாதம் தான், நீ இங்கே உடம்பு குறைப்ப பாரு, ஏய் என்னை விடுங்கடா நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, நான் அந்த சண்டை போதும் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது, சரி டயட்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி நான் ஒரு அட்டாக்லாம் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, நான் இங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இதை கிளம்பும்போது, ஹேய் எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டுக்கு போகணும், ஒழுங்கா இப்போ யூனிஃபார்ம் மாட்டிட்டு உள்ள வாடா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ தெரியாத திரும்ப பைத்தியக்கார கூட்டத்தில் வந்து மாட்டிட்டேன்னு. Many months later. டேய் பரவாயில்லடா, இந்த சீக்கிரமாக நீ பயங்கரமாக உடம்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட, நீ டயர்டே ஆக மாட்டேடான்னு சொல்லும்போது, ஆமாம் நீ பயங்கரமாக இருக்கடான்னு சொல்லும்போது, ஹே நான் இப்போ தான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன், என்ன ஃபுல்லாக கற்றுக்கலன்னு சொல்லும்போது, ஆனால் இப்போவே பழகிற எங்கள் 2 பேரும் அடி சொல்லும்போது, அது என் ஃபிசிக்கை பொறுத்தனால இப்படி ஆயிருக்கு, ஸோ வந்து பெருசெல்லாம் நான் அதுவும் கற்றுக்கல, ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு எனக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி தான் சொல்கிறேன், நான் அடுத்து இல்லாமல் இன்னும் நீ வர தேர்ஸ்டே வந்தால் போதும் சொல்லும்போது, அப்படியா தாராளம் வரேன்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா கோச்சும் வராரு. கோச் வந்துட்டு சரி எல்லாம் பேசி முடிச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் எல்லாம் எழுந்து நில்லுங்கன்னு சொல்லும்போது, எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் காட்டா ட்ரைனிங் முடிச்சுன்னு சொல்லும்போது, சரி நான் வெளியே போகிறேன், என் கூட இருந்து ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, எது நானா அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நாங்கள் கிளம்புறோம், உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தீங்களா முடியலன்னு சொல்லும்போது, சரி தாராளமாக 2 பேரும் போய் ட்ரைனிங் எடுக்குன்னு சொல்லும்போது, ஆமாப்பா வா என் கூட ட்ரைனிங் எடுக்கிறதே உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனை இல்லை ரொம்ப டயர்டாக நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லும்போது, ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன், நான் அதுவும் பண்ண மாட்டேன் உன்னை, சரிப்பா என் கூட போய் ட்ரைனிங்ல சொல்லும்போது, எனக்கு ரொம்ப தூக்குதுரா நல்லா கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நம்மளுக்கு ஏதாவது வாங்கி தட்டா உனக்கு ஏதாவது வரியான்னு சொல்லும்போது, சரி என் பேக் எடுத்துட்டு வா நம்ம ட்ரைனிங் போகலாம் சொல்லும்போது, அவ்வளோதானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு பேக்கை மாட்டிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி போகிறான். 20 இன்னும் 2 தான், 1 இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புல்லப்பையும் கஷ்டப்பட்டு எடுத்து கீழே ஹீரோ விழுந்துடுறான். விழுந்துட்டு எப்பா முடியலடா சொல்லும்போது, என்ன வழக்க வருதோட எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லும்போது, வீக்காக இருக்கியா, ஜூஸ் முடிச்சுட்டு வந்து நேராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வீக்காக தான் இருப்பாங்க சொல்லும்போது, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பண்ணாடி மான்ஸ்டர் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எப்படி நீ இதே சாப்பிட்டு தான் மறுபடியும் கொண்டு வரும்னு சொல்லும்போது, இல்லை 0 கேலரி தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது, சரி சீனண்ணா அவளை பற்றி எதாவது தெரியுமான்னு சொல்லும்போது, சீனண்ணா அவள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக எப்போ தெரியுமா அவளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 12 நாள் கழிச்சு அவள் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சா, அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வேகமாக வந்து அவளை பார்த்தேன். பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா அவள் கண்ணில் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சுது, அவள் கண்ணில் சுத்தமாகவே உயிர்ன்ற விஷயமே இல்லை, அவர் மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ட்ரீட்மெண்ட்காக வேற ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. ஸோ எனக்கு அவளை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியுன்னு சொல்லும்போது, சரி போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சு சொல்லும்போது, போலீஸ் ஸ்டேஷனா அவங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் சுற்றிட்டு இருக்காங்க, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஏதோ பண்ணல சொல்லும்போது, சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற, நான் அதை கண்டுபிடிச்சி அவன் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லும்போது, நீ ஒரு நாள் தெரிஞ்சுக்கோ, நீ இப்போ ஒரு ஆவரேஜான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆள் தான், இன்னும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுன்னு சொல்லும்போது எனக்கே தெரியும், ஆனால் இருக்கிறத வச்சு நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சான்னு சொல்லும்போது, சரி உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் நான் பண்ணுறேன், இது உன்னோட லைஃப், உன்னோட டெசிஷன் தான் எல்லாத்தையும் எடுக்கணும், இனிமேல் நீ ஓன் டெசிஷன் எடுத்து இதை மூவ் பண்ண போகிறேன், சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை கிளம்புறான். மறுநாள் கிட்ட காலேஜுக்கு காட்டுறாங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா லீசன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். அவன் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கான், டேய் நம்ம காலேஜுக்கு ஏதாச்சு ஸ்கூல் நடத்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீ முடிஞ்சளவுக்கு காசு சீக்கிரமாக வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே நான் வாங்கிடுறேன், பாத்ரூம் வேண்டாம் பிடிச்சி வாங்கிட்டேன் சொல்லும்போது, பின்னாடி இப்போ தான் யாரும் பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஹலோ சரி நீ வாங்கிட்டேன்னா சீக்கிரமாக எனக்கு ஃபோன் பண்ணி என்னை எங்கே வரணும்னு சொல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அது இல்லாமல் நம்ம காலேஜுக்கு ஒன்றும் செம்ம க்யூட்டும் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் பயங்கர அழகாக இருக்கான், நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் பேச எனக்கு அவனை பார்த்தே ஆகணுமே, யார் அது நீ யாரை பற்றி இவ்வளோ சொல்லிட்டு இருக்க, 3rd இயர் பர்சன்ட் ஏதாவது பார்த்தி என்ன அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லாமல் நீ ரொம்ப நீ சொல்கிறத பார்த்தா அவன் சின்ன பையன் மாதிரி எனக்கு தோணுது, நீ 3rd இயர் படிக்கிறியே பரவாயில்லன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, நான் போயிட்டு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராக இருக்காங்களா நான் கேட்க போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து கிளம்பிடுறா பாருங்க. அதே பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், எல்லாம் இங்கேயே நில்லுங்க, எல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூட பணத்தை எல்லாம் எடுங்கடா, உங்கள் பர்ஸ் எல்லாம் எடுங்கடா சொல்லும்போது, ஹலோ ஜீன்ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து பணத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ நீ தான் டவருக்கு நீ ரூஃப் டாக் முதல்ல போ அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை தான்ப்பா சீக்கிரமாக பணத்தை எடுங்க நம்மள ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே எவனோ வரான், வேற டாய்லெட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் யாரா நீ ஏதாவது ட்ரான்ஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டா என்ன இங்கே வந்து எங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, இந்த வாய்ஸ் எங்கே நான் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் அந்த பண்ணிக்கிற எல்லாரும் யோசிக்கிறானுங்க. ஏய் இந்த பாத்ரூம் நான் க்ளீன் பண்ண தானே வந்திருக்கேன், அதுவும் உங்களை அப்படின்னு சொல்லும்போது, ஏய் யாரா நீ எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க, ஏதாவது ஸ்கூல் லைஃப்லனா அடி வாங்கி என்கிட்ட பொல பொல பொழந்தே நான் எங்ககிட்டலாம் அப்படின்னு அடிக்கிறவன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது,
ரொம்பவே தேங்க்ஸ். ஏன் ரொம்ப என்னோட உயரமா இருக்கே! எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, டப்புன்னு ஒரு விட்டுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "தம்பி கீழ போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கீழ தூக்கி போடுறான். "ஏய் யார்றா நீ? உனக்கு என்னடா வேணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "வெளிய போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். எல்லாரும் வந்து பார்க்குறானுங்க. "உங்கள தான்டா சொல்றேன்னு" சொல்லும்போது, எல்லாம் அப்படி ஓடுறானுங்க பாருங்க. "ஏய் என்னடா பண்றான் இவன் இங்க வந்துட்டுன்னு" சொல்லும்போது, "ஏய் எங்கடா ஓடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிக்க போகும்போது, இன்னும் அவனுக்கு ஒரு அவன் பார்த்தீங்கன்னா 15 பேர் கீழ விடுறான் பாருங்க. என்ன தெரியுதா அவன் மேல கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவனுங்கலாம் அடிக்க வரும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிக்க வரான். அதுலேருந்து மிஸ் ஆயிட்டு அவனுக்கு ஒரு அடி. அவனும் அடி கீழ வந்துடுறான் பாருங்க. "நீ சாகப் போறடா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அட்டாக் வரான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ் பண்ணி கீழ விடுற மாரி போயிட்டான். அவன் சட்டைய புடிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்க்காம இழுத்து, "தம்பி இந்த சைடு வாங்க. எங்க அங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு, அப்படியே அவன கீழ போடுறான் பாருங்க. அப்படியே கீழ விழுந்தாம விழுந்துடுறான். அவன் மேல உட்காந்துட்டு அவன் மேல ஒரு மூஞ்சிலே டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 4, 5 குத்திட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நேரா போறான். "ஏய் உனக்கு என்னடா ப்ராப்ளம்? உனக்கு யார்றா நீ? உனக்கு என்னடா வேணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கழுத்த புடிச்சு அப்படியே தூக்குறான். "ஏய் என்ன விட்டுடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ போயிட்டு அந்த லீஜன் கிட்ட சொல்டா." "எ என்ன?" "அவன்கிட்ட நான் மறுபடியும் சண்ட போடணும். அப்படின்னு சொல்லி சொல்றா" அப்படின்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அதே இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, ரூஃப் டாப்ல பார்த்தீங்கன்னா, அந்த லீஜன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க இவனுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அவனுக்கு ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு, "ஏய் எங்கடா இருக்கீங்க? ரூஃப் டாப்க்கு நான் வந்துட்டேன்னு" சொல்லும்போது, "ஏய் ஜின் என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான்டா." "யார்றா? யார் உங்கள அடிச்சா? சீக்கிரம் சொல்லு." "அ அவன் தான் அந்த பேஸ்டர்ட் அந்த லீஜன் வந்துருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன லீஜனா? இங்க வந்து எங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டான்." அவன "சரி இரு உனக்கு என்னாச்சு? உன் வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நான் சீக்கிரமா அங்க வரேன்னு" சொல்லும்போது, டப்புன்னு அவனுக்கு ஒரு மூக்குல ஒரு அடிச்ச அடியில அப்படியே பறந்து போறான். பறந்து போயிட்டு அவனும் திரும்பி கீழ விழுறான் பாருங்க. கீழ வந்துட்டு அப்படியே பார்க்குறான். "யார்றா அது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான், "என்னடா மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, டோர தொறக்கிற இடத்துல "நீ ஏன் வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க வந்து நிக்கிறான் பாருங்க. ஓகே இந்த மாரி இருக்கான். என்ன இந்த மாரி நான் பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கலல்ல. "ஏய் உனக்கு என்ன தெரிந்தா என்ன இப்படி கூப்ட்டுருப்ப. உன்ன சாவடிக்க போறேன்டா." அது உன்னால முடியாது. இது நீ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்ட. ஆனா கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாவே திருப்பி வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். உன்ன உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நீ என்ன என்ன பண்ணியிருக்க? ஒரு டோருக்கு வச்சு என்ன அடிச்சா, பெரிய ஆளா நீ? அப்படி சொல்லும்போது, வாய்ப்பில்ல. உன்னால என்ன அடிக்கவும் முடியாது. இப்போ நான் கையால தானே அடிக்க போறேன். அதுவும் பார்த்துடலாம். வாடா பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்ச் அவன் மோதல்ல லேண்ட் பண்ணிடுறான். லேண்ட் பண்ணிட்டு, இவன் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ஸ்பீடா தான் இருப்பான். சீக்கிரமா நான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முதல்ல நீ அடிச்சிட்டா என்ன ஜெயிச்சிடலாம்னு நெனச்சிட்டு இருக்கியா? உன்னால எப்பவுமே என்ன ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது, இந்தா வாங்கிக்கோடான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு பஞ்ச். "ஏய்! பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் 16 அடி அடிக்கிறான். சாவுடான்னு சொல்லிட்டு ஹீரோவ அடிக்கிறான். மறுபடியும் இன்னொரு அடி அடிக்கிறான். "இன்னைக்கே நீ இங்க சாகப் போற. நீ இனிமே உயிர் வாழவே மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு நான் நெனச்சது தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நம்ம ஈஸியா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸ்பின் பண்ணிட்டு அவன் பின்னல் பக்கம் பார்த்தோமே தலையிலே ஒரு வெடி வெடிக்கிறான் பாருங்க. ஒரு இடி இடிச்சோனே, நெனச்ச மாரி தான் கொஞ்சம் அவங்க பேலன்ஸ் தவறுன்னு சொல்லும்போது, அவன் ஷோல்டர்ல அந்த அடி பட்டுருச்சு தலைல படாம. அவன் தலைல படலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, பாடி மட்டும் கொஞ்சம் இப்போ ட்ரபிள் ஆகும்ன்னு சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் அப்படி இப்படி நின்னுறான். நெனச்ச மாரி நடந்துருவே. பரவால்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு அவ்வளோ தைரியமா? உன்ன உன்ன கொல்றேன்டான்னு" சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி ஹீரோ கால பிடிக்க வரான். பிங்கோ! நான் நெனச்ச மாரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, கால கொஞ்சமா மூவ் பண்ணி பட்டுன்னு அவன் மூக்குலயே வைக்கிறான் பாருங்க. அவன் பல்லு கில்லுலாம் உடைச்சுக்கிட்டு சிதறுது. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கீழ விழுந்துடுறான். அந்த அடிச்ச ஃபோர்ஸ்ல அந்த சத்தத்துல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா பறவையுமே அப்படியே பறந்து போகுது. அவன் கத்துது. ஹீரோ பார்த்தீங்கன்னா டைய லூஸ் பண்ணிட்டு, "ஹ் என்ன பயங்கரமா இன்ஜூரி ஆயிருக்கு போல இருக்கு. சரி வா பார்த்துக்கலாம். இன்னைக்கு அத மொத்தத்தையும் நான் முடிக்கிறேன். உன்னால இன்னைக்கு என் மேல ஒரு அடி கூட வைக்க முடியாதுடா. வாடா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா? என்ன இந்த மாரி பேசிட்டா நீ என்ன பெரிய ஆளா இருப்பேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? ஹ நம்ம 2 பேரும் தான் இங்க இருக்கோம். உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோ தான் சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட வரான். ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏய் முடியலடா விட்றான்னு" சொல்லும்போது, "ஏய் நீ ஜஸ்ட் டேப் அவுட் மட்டும் பண்ணு. நான் உன்ன விட்டுர்றேன்னு" சொல்லும்போது, அவனும் தான் டேப் அவுட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ டேப் அவுட் பண்ணோனே, அவனும் பார்த்தீங்கன்னா விட்டுர்றான். "ஏய் என்னால முடியல. எப்புட்றா இந்த மாரி லாக்ல நான் தப்பிக்கிறது? என் ஆர்ம என்னால மூவ் பண்ண முடியலன்னு" சொல்லும்போது, "ஃபர்ஸ்ட்டு நீ இத வச்சு நான் ஈஸியா பிரேக் பண்ணலாம். அதுக்கான ட்ரிக்ஸ் நீ தெரிஞ்சுட்டா போதும். உன்னோட ஃபேவரட்டான லாக்கா இது மாறிடும். இது சொல்லப்போனா என்னோட ஃபேவரட் லாக்" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னும் ஈஸி தான். நம்ப யாரையாவது லாக் பண்ணணும்னு நெனச்சா, இந்த மூவ் பண்ணா கண்டிப்பா அவங்களால மூச்சு விட முடியாது, கையும் அசைக்க முடியாது. அவங்களால நம்மள அட்டாக் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது உடைக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அத நீ பண்ணணும். அத நீ பண்ணி நீ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ இவான் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இந்த சப்மிஷன் மூவ் எப்படி பண்ணணுன்ட்டு. இந்த சப்மிஷன் மூவ எப்படி கவுண்டர் பண்ணணுன்றத கூட நான் சொல்லி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த பொசிஷன்ல யார் இருக்கானோ அவன பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆ என் வாழ்க்கையில இத நான் பார்த்துருக்கேன் இந்த பொசிஷன. அவன் ஒருத்தன் என்கிட்ட தான் அப்படின்னு சொல்லும்போது,
எனக்கு தெரியும். நீ ஒரு வேள அவன டிஃபீட் பண்ணனா, உனக்கு நான் ஹானஸ்ட்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் ஸ் ட்ரெய்னிங்க மட்டும் நீ எப்பவுமே நிறுத்தக்கூடாது. ஜூட்ஸ்ல பயங்கரமா இருக்கணும். ஜூட்ஸ் ஒண்ணும் ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு சொல்லும்போது, எனக்கு புரிஞ்சுது. உனக்கு இதுல ஒரே விஷயம் தான். நீ இதுல சண்டை போடும்போது உனக்கு ஒரு நல்ல பிளான் வேணும். ஜூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்க. இது ரொம்ப ஸ்டைலா இருக்கும். எப்படின்னா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, உன்ன மூக்குல குத்த வரும்போது, நீ இப்ப திடீர்னு கால குனிஞ்சிருவ. ஆனா, அவன் திடீர்னுட்டு கால வச்சு ஹிட் பண்ணுவான். ஸோ, அவனுக்கு தான் ரூல்ஸ்ன்ற விஷயமே கிடையாது. அந்த மாரி தான் அது சொல்லியும். ஸோ, நீ பார்த்தீன்னா, இங்க வா. என்ன முடிஞ்ச அளவுக்கு நீ இதுலேருந்து ரிலீஸ் பண்ணு. இல்ல என்ன அட்டாக் பண்ணு. ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்கேயாவது மூவ் பண்ண பாரு. ஏன்னா எல்லா மக்களாலயும் இத பண்ண முடியாது. நீ ஃபேஸ் டூ ஃபேஸ் தான் இவன பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரிஞ்சுச்சு. அப்பன்னா நான் அவன கீழ தள்ளணும்னு சொல்றேன். ஆனா எப்படி அவன நான் டேப் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லும்போது, அது ரொம்ப ஈஸி. உனக்கு ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்லி தரேன். அத ரிமூவ் பண்ணலான்னு சொல்லும்போது, "அப்படியா? என்னது?" நீ அவன நல்லா ஒரு பயங்கரமான கிக்கிங்ஸ் குடுக்கணும்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேகமா போயிட்டு ஒரு கிக்க பார்த்தீங்கன்னா, உட்கார பட்டாக்ஸ்லயே ஒண்ணு வைக்கிறான் பாருங்க. அந்த கிக் இருக்குதுல பயங்கர ஸ்ட்ராங்காவும், ஹார்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கான். அதே மாரி தான் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிக்கும் வச்சிருப்பான். வச்ச வேல அவனுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சைடுலாம் அப்படியே வலி உயிர் போகுது. அப்படியே கத்துறான். கத்திட்டு, "டேய்! உன்ன நான் சாவடிக்க போறேன்டான்னு" கத்தும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் கால புடிச்சிடுறான். அவன் கால புடிச்சுட்டு, "என்ன கால புடிச்சுட்டான். இவன் என்ன பண்ண போறான்?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பார்த்தா அந்த கால அப்படியே பட்டுன்னு தள்ளி விட்டுறான் பாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட முட்டிய வச்சு அவன் வயித்துல ஒரு உதைக்கிறான். அப்படியே ரத்தம்லாம் அப்படியே துப்பிடுறான் பாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே நீய போட்டு அழுத்தும்போது, "ஏய் ஏய் என்ன விட்டுடுறா! என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ செத்துருவடா! என்ன ஜூட்ஸு கத்துட்டு வந்து என்கிட்ட இப்ப வேலை ஆடிட்டு இருக்கியான்னு" சொல்லும்போது, "ஆ ஈஸி. ஜுட்ஸுல அவனுக்கு சொல்லிக் குடுத்தது தான். தேங்க் யூ ஜேன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபுல் டைமா நான் இதுவுமே உங்களுக்கு குடுக்க போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு வருதுடா. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ற? எல்லாம் அந்த சியோனுக்காகவா? ஓ! அவ ஜுட்ஸு லேர்ன் பண்ணியிருக்கான்ட்டு நீ போய் உனக்கு புடிச்சிருக்குன்னு ஜுட்ஸு லேர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, ஏய்! அவள பத்தி பேசுறவள வச்சுக்காதடா. ஃபர்ஸ்ட்டு அவள நாங்க எப்படி அடிச்சோம் தெரியுமா? அவள பத்தி நாங்க ஈஸியா ட்ராப் பண்ணி இழுத்துட்டு போனோம். அவ உன்ன காப்பாத்த வந்து அவ பண்ணா பாத்தியா? அதுதான் அவ பெரிய பண்ணதுல பெரிய தப்புன்னு சொல்லும்போது, வாய மூடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன பஞ்ச் பண்ண வரான். கரெக்ட்ரா இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது, இல்ல இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது. நீ கொஞ்சம் கொஞ்சமா அவள நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன். ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, அன்னைக்கு அவள பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போனோம். நாங்கலாம் ரொம்ப கெட்ட பசங்கடா. அவள கைய மட்டமா நாங்க உடைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு தான் இன்னும் ட்ரிகர் ஆகுது. அவன் முகத்தெல்லாம் பாத்துட்டு, இன்னும் ட்ராப் அது கீப் அது அடிக்க போறானான்னு சொல்லிட்டு அடிக்க போறான். அவன் கால தூக்கி நம்ம ஹீரோ காலுக்கு நடுவுல போட்டு ஹீரோ தான் ஸ்பின் பண்ணி மாரி கீழ படுக்க விட்டுறான். படுக்க போட்டோனே ஹீரோவுக்கு தான் பயமா அடி விழுந்தது. ச்சே! நான் மறுபடியும் இதுக்கு ட்ராப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் போய் எகிறி நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, எட்டு உதைக்கலான்னு வரும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, எப்படியோ அடியும் வாங்கிடுறான். எதிர பார்த்தா ஹீரோ தான் அத பிளாக் பண்ணிடுறான். "என்னடா அத பிளாக் பண்றியா? உனக்கு அப்புட்லாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ அத பிளாக் பண்ணிட்டே இருக்கான். "உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு ஒரு மூஞ்சில ஒரு உத. உதைச்சோன அவன் பின்னாடி போகல. ஏன்னு பார்த்தா ஹீரோ கையெல்லாம் டைட்டா அவன் அவனோட கோட்ட பிடிச்சிட்டு இருக்கான். "ஏன் நான் பின்னாடி போகல?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது தான் ஹீரோ அவன் கோட்ட பிடிச்சிட்டு அவன் பார்க்குறான். இல்ல என் கை என்னால மூவ் பண்ணவே முடியல. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எப்படின்னு சொல்லும்போது, "ஏய்! நீ இப்படின்னா என்கிட்ட ஒரே விஷயம் தப்பு பண்ணிட்ட. என்கிட்ட அத பத்தி பேசியிருக்கவே கூடாது. இப்ப நீ ஃபீல் பண்ண போறடா உன் வாழ்க்கையில" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கொஞ்சம் கொஞ்சமா அவன் கைய புடிச்சுட்டு பின்பக்கம் பார்த்த மாரி இருக்கிறான். இல்ல இது ட்ராப் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா காலையும் புடிக்கிறான். கால புடிச்சு ஒரு ட்ராப் பண்ண மாரி டப்புன்னு இழுத்துடுறான். அவனும் பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துடுறான் பாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கால்ல இருக்கான்ல, அவன் கால் மேல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கைய காலெல்லாம் லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு, "இல்ல என்னால என் கைய மூவ் பண்ண முடியல. ஏய் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். விட்டுருன்னு அடிக்காதன்னு" சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கைய பார்த்தீங்கன்னா மேல தூக்குறான். "ஏய் விட்றா நம்ம பேசிக்கலாம்டான்னு" சொல்லும்போது டப்புன்னு ஒரு அடி மூஞ்சில அப்படியே 2 கை வச்சு ஒரு ஸ்மாஷ் போடுறான் பாருங்க. அப்படியே மூஞ்சில ரத்தம் ஊத்திட்டே இருக்கு. இந்த மாரி சொல்லிக்க கூடாதுடா. நான் ஒண்ணும் வீக்கானவன் கிடையாது. அவள பத்தி என்ட்ட நீ சொல்லிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதுக்காகடா? எதுக்காகடா அவள அப்படி பண்ணீங்க? இப்ப பாரு, அத விட உனக்கு நான் 100 மடங்கு நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கான் தொடர்ந்து. முகத்துல ஏகப்பட்ட பஞ்ச் ஹீரோ பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டே இருக்கான். குத்திட்டு அவன் மூஞ்சில ரத்தமே வந்துருச்சு. "ஏய் நிறுத்துடா, நிறுத்து. ப்ளீஸ் என்ன நிறுத்து. இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். என் கண்ணால என்ன நான் இன்னும் என் லெஃப்ட் கண்ண தொறக்க கூட முடியலடா. ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு" சொல்லும்போது, "சரி சொல்லு. யாரு அவள அந்த மாரி பண்ணா?" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து மறுபடியும் மூஞ்சில குத்திட்டே இருக்கான். பேசுடான்னு சொல்லும்போது, இல்ல என்னால பேச முடியாதுடா" அப்படின்னு சொல்லும்போது, பேச முடியாதான்னு சொல்லும்போது, கைய அவன் தூக்குறான் பாருங்க. ஹீரோ அந்த கைய பார்த்துட்டு, அந்த கைய புடிச்சு ஒரு லாக்க போடுறான் பாருங்க. "இல்ல இது ஹேண்ட் லாக். இது கைய உடைக்க போறான்னு" சொல்லும்போது, இல்ல விடான்டா, வேணாம்ன்னு கத்திட்டு இருக்கான். என் கை வலிக்குதுடா விட்றான்னு கத்திட்டு இருக்கும்போது, ஹீரோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்ப எனக்கு சொல்றா, சீக்கிரமா எனக்கு சொல்லு. இது யார் அந்த மாரி பண்ணா? அது நீ மட்டும் கிடையாது. வேற எவனோ 2 பேர் இருக்கானுங்க. யார் அது?" அப்படின்னு சொல்லும்போது, "அத பத்தி நீ சொன்னா தான் நான் விடுவேன்னு" சொல்லும்போது, "ஆ, ஆ சரி, சரி நான் சொல்றேன். நான் 3 எண்றேன். 3 எண்ணத்துக்குள்ள நீ சொல்லல உன்ன உடைச்சிருவேன்னு" சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா,
2 அப்படின்னு சொல்லி எண்ணும்போது, இன்னும் கொஞ்ச நேரம் தான். உன் கை உடையப் போது. ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ். ரொம்ப ஆப்ஷன்லாம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தோணுது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கால் அவுட் அதுன்னு சொல்லும்போது, சரி விட்டுரு, விட்டுரு வேணாம்டா வலிக்குதுடான்னு சொல்லும்போது, "ஏய் விட்றா, விட்றா உனக்கு என்ன ஒண்ணு பணம் வேணுமா? நான் பணம் கூட குடுத்துறேன். எவ்வளோ பணம் வேணா கேளு நான் குடுக்குறேன். என்ன தயவு செஞ்சு விடுன்னு" சொல்லும்போது, "அவனுங்க யாருன்னு மட்டும் சொல்லு. அது மட்டும் எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அவனுங்கள சொன்னா அவனுங்க என்ன கொன்னுருவானுங்களே" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். 3ன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பதான் எண்றான். 2 இல்ல என் கை 1ன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பதான் இழுக்கும்போது, ஆ! ஆ! அவன் பேர் ஜூடாங், ஜூடாங். என்னது? ஜூடாங்கா? சாரி அவன் பேர் சண்டாங், சண்டாங், சண்டாங். யாரு அவன்? அவன் அவன் இங்க 3 இயர் படிச்சுட்டு இருக்கான். அவன் அவன் இங்கேருந்து அவன் கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் எப்போ வருவான்னு தெரியல. சண்டாங் 3 இயர். சரி. வேற? ஏய் வலிக்குது என்ன விட்றா. இல்ல. இன்னும் ஒருத்தன் இருக்கான். அது யாரு? ஆ, ஆ, எனக்கு தெரியல. எனக்கு அது தெரியல. அ. உனக்கு நான் குடுத்த 3 செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கைய உடைக்க போம்போது, "சரி, சரி நான் சொல்லிர்றேன். அவன் அவன் இந்த ஸ்கூல் கிடையாது. அவன் வேற ஏதோ ஸ்கூல் சேர்ந்தவன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? வேற ஸ்கூலா?" "ஆமா. அவன் வேற ஏதோ ஸ்கூல்லேருந்து சண்டாங்க அவன கூட்டு வந்தான். அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியாது. அவன் ஏதோ ஸ்பை மாரி இருந்தான். அவன் ஏதோ பெரிய ஆளுன்னு நெனைக்கிறேன். சண்டாங் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தவன் தான். எல்லாமே அவருக்கு தான் தெரியும்ன்னு" சொல்லும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, அந்த யாரோ பார்த்தீங்கன்னா மேல வராங்க. "ஏய் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யாருன்னு பார்த்தா அதான் டீச்சர் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. "என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான். "அவ்வளோதான்டா. இன்னைக்கு நீ சாக போற. வேணா பாரு. இன்னைக்கு இங்கேருந்து உன்ன அனுப்ப போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நக்கலா சிரிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா மூஞ்சில ஒரு இ உத ஒதிக்கிறான் பாருங்க. அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே ரத்தம் ஊத்துது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இது முடியலடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கைய உடைச்சுட்டான். கைய உடைச்சுட்டு ஹீரோ கிளம்பி வரான். அது அதே ஆஃபீஸ் ரூம்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த லீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு. "என்னங்க இந்த பையன் ஒரு கேங்ஸ்டர் மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். என் பையனோட கைய உடைச்சுட்டான்." "சரி, சரி நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்ன பிரின்சிபல் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னோட பேரண்ட்ஸ ஒழுங்கா கூப்பிடுங்க. நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும். இந்த மாரி பசங்கலாம் வெளிய விடுங்க. கிக் அவுட் பண்ணி விடுங்க இந்த ஸ்கூல விட்டு. இவங்கலாம் உள்ளே வச்சுக்கக்கூடாதுன்னு" சொல்லும்போது, "ஹ இவன் பையன் என்னமோ நல்ல ஒழுக்கமா இருக்கிற மாரி பேசிட்டு இருக்கான். வேற ஏதாவது ஸ்கூல் பசங்க தான் வந்து இந்த மாரி பண்ணியிருக்கானுங்களா? அவன் யாருன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவனையும் பண்ணணும். அதே மாரி இந்த சண்டோன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, "ஏய் உன்கிட்ட தானடா பேசிட்டு இருக்கேன். நீ ஒரு சுத்தமா ஒரு கேங்ஸ்டர் மாரி இருக்கடா. கொஞ்சம் கூட சோசியல் சர்டிஃபிகேட் வர கூட மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிட்டு இருக்கும்போது, உள்ள பார்த்தீங்கன்னா யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ கொஞ்சம் வெளிய இரும்மா நீ" அப்படின்னு சொல்லும்போது, அவனோட ஒய்ஃப் தான் போல இருக்கு. நம்ம பையன பத்தி தான் பேசிட்டுன்னு சொல்லும்போது, அவ பார்த்தீங்கன்னா உள்ள வரா. உள்ள வந்துட்டு, "ஏய் இங்க பேசிட்டு இருக்கான். உன் ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான் பாருங்க. நேரா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட போறா. "உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு" அடிக்க போறா பாருங்க. நம்ம ஹீரோ கிட்டது கை போயிடுச்சு. நம்ம ஹீரோ கைய அப்படியே தட்டி விட்டுர்றான். அவனுங்களும் ஆச்சரியமா பார்க்குறானுங்க. "ஏய் உனக்கு என்ன தைரியம்? என் கைய தட்டுவேன்னு" சொல்லும்போது, "உனக்கு அவ்வளோ தைரியமா? எவ்வளோதான் ஏன் கைய தட்டுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஹலோ மேடம், ஃபர்ஸ்ட் நீங்க தான் லீசனோட பேரண்ட்ஸா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமான்டான்னு" சொல்லும்போது, உள்ள பார்த்தீங்கன்னா வராரு. "ஏய் சீஜன் சீஜன் சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "ஏய் உனக்கு எதுவும் ஆகலல்ல? உனக்கு எதுவும் அடிபடலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, "ஹலோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப தள்ளி விட்டு தான் பேசிட்டு இருக்கான். "உனக்கு எதுவும் ஆகலடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது சொல்லு. உனக்கு எதாவது ஆயிடுச்சா? எதாவது ஆயிடுச்சான்னு சொல்லு. நான் ஏதாவது பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, "ஏய் முதல்ல நீ யார்றா? நீ தான் அவனோட அப்பாவா? மொதல்ல சொல்லு. உன் பையன் என்னடா இப்படி ஒரு சுத்த பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி இருந்தா உன் பேரண்ட்லாம் இருக்கிற மாரி தான் அவங்க பசங்க இருப்பாங்க. அப்ப நீ ஒரு பொறுக்கியா தான் இருப்பேன்னு" சொல்லும்போது, "அதேதான். என்ன இங்க என்ன ஜோக்கா போயிட்டு இருக்கு? இங்க வந்து பாருடா என் பையனோட கைய உடைச்சுட்டான். இந்த மாரி என் பையனுடைய லெஃப்ட் ஹேண்ட் உடைஞ்சா அவனுக்கு சரியாகறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? அவனுக்கு ரொம்ப நேரம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சாரி மேடம் எல்லாத்துக்கும் நான் அப்பாலஜிஸ் கேட்டுருக்கேன் என் பையனுக்காகன்னு" சொல்லும்போது, "அப்பாலஜிஸ் கேட்கறியா? என்ன 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பையன மொதல்ல இந்த ஸ்கூல விட்டு தெத்தனா தான் உண்டு." சொல்லும்போது, "ஆ ஸ்கூல் விட்டு தெத்தணுமா? ஹலோ மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பிரின்சிபல் நீங்க இல்லன்னு" சொல்லும்போது, "அ லீஜங் நீங்க கொஞ்சம் பேசலாம். நீங்க கொஞ்சம் இன்னும் உட்காந்து நேரம் பேசலாம். செஞ்சனும் அவங்க அப்பாவ பத்தி பேசலாம். சரி கொஞ்சம் நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மன்னிச்சுக்கோங்க சார். என் பையன் இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. அவன் இந்த மாரி பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த என் பையன இந்த சனுக்கும் இன்ஜுரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 பேரும் தான் சேர்ந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் சொல்லும்போது, "நீங்க மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்லும்போது, இந்த மாரி என் பையன் இந்த மாரி உங்க பையன அடிச்சிடக் கூடாது. ஸோ இதுக்காக நான் என்ன பேமெண்ட் வேணா குடுக்குறேன்னு சொல்லும்போது, "என்னடா பேசிட்டு இருக்க? என் பையனோட ஃபீஸ் என்னன்னு தெரியுமா? அவன் போன உடைச்சிட்டீங்கடான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "ஒரு கேங்ஸ்டர நீ வளர்த்துருக்க. உன் பையன் உன்ன மாரி தானே இருப்பான்." "ஹலோ என் பையன நீ பேஸ்டர் நான் திட்டுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன தைரியம்? என் பையன பார்த்து நீ பேஸ்டர்ன்னுவ? அவன் ஒரு சின்ன பையன் அவ்வளோதான். அவ்வளோதான் நீ பேசுறவனுக்கு லிமிட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மிரட்டும்போது, "என்னடா பேசிட்டு இருக்க? ரொம்ப அடமெண்டா நடந்துட்டு இருக்கீங்க. அப்பனும் பையனும் ஒரே மாரி தான் இருக்கீங்க. என்ன 2 பேருமே கேங்ஸ்டர்ஸ் ஃபேமிலியான்னு" சொல்லும்போது, "ஏய் யார்றா நீ ரொம்ப பேசுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ தான் எகுறான் பாரேன். அவங்க அப்பா தடுக்குறாரு. தடுத்துட்டு, "என்ன?
என்ன நீ வாய ஒழுங்கா போடுற? ஏய் பிரின்சிபல் அவன்ட்ட சொல்லி வாய மூட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ! நீங்க ஏதோ பிரின்சிபல் நீங்க மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தான் ஏங்க பிரின்சிபல்ன்னு சொல்லிட்டு அவர பத்தி நெனச்சிட்டு இருக்காரு. இந்த கேங்ஸ்டர் ஸ்கூல்ல தான் இவன் படிக்கிறானா? இந்த மாரி இந்த ஸ்கூல்ல இருந்தா இந்த மாரி வேலைக்கு ஆகாது. அவன ஸ்கூல்ல விட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு பாருங்க. ஹலோ! முதல்ல கொஞ்சம் வார்த்தைய பார்த்து யூஸ் பண்ணுங்க. என் பையன பத்தி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்றாரு. என்னடா இங்க நான் பேசிட்டு இருக்கேன். யார்கிட்டடா நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அவன் வந்து ஸ்பீக்கர் போடுறாரு. ஆ, ஜின் சொல்லுங்க. உங்களுக்கு எதான் வேணும் மிஸ்டர் லின்? நான் தான் உங்க ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாரு சொல்லும்போது, அ இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேவர் மட்டும் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. அதனால இந்த ஃபேவர் மட்டும் பண்ணுங்க சேர்மேன் அப்படின்னு சொல்லும்போது